Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதமே இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஐபிடிஎஸ் நிறுவனம் 234 தொகுதிகளிலையும் கள ஆய்வு செய்து அடுத்த வரக்கூடிய ஆட்சியாக எது இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டிருக்காங்க. இது தொடர்பாக நம்ம விரிவாக பேசுவதற்காக ஐபிடிஎஸ்ஸின் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திருநாவுக்கரசு நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம் அன்பு தமிழ் தாய் உறவுகளுக்கும் ஐபிசி நேயர்களுக்கும். ஓகே சார், இப்போ 234 தொகுதிகள்லையும் நீங்கள் மக்கள்கிட்ட போய் சென்று பல்வேறு கேள்விகள் கேட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் 70,922 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கீங்க. 234 தொகுதி எத்தனை நாள் எடுத்தீங்க? இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உள்ளடக்கியதாக இருக்குது? கிட்டத்தட்ட இது ஒரு 5 மாதங்களாக எடுக்கப்பட்ட கலாய்வு. அதாவது கிட்டத்தட்ட இளைஞர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், விவசாயிகள், அனைத்தரப்பு மக்களையும் நகரம், கிராமம் சார்ந்த பகுதிகள் அனைத்து பேரும் 230 தொகுதிகளிலும் எடுக்கப்பட்டிருக்குது. சாதியின் அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்குது. கட்சி ரீதியாக, அதாவது கோர் ஓட்டு எப்படி இருக்கும், திமுகவுடைய கோர் ஓட்டு எப்படி இருக்குது, அதிமுக கோர் ஓட்டு எப்படி இருக்குது, அப்புறம் தேர்தல் அரசியலை இவங்க எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கட்சி ரீதியான செயல்பாடுகள் மற்றும் இன்றைக்கு நடக்கிற பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் எப்படி போயிட்டுருக்கு, ஆளுங்கட்சிக்கான வெறுப்பு எப்படி இருக்குது, ஆதரவு எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் தேர்தல் வந்தால் எப்படி இருக்கும், எப்படி கூட்டணி சேர்ந்தால் ஒர்க் அவுட் ஆகும், தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் யார், அவங்க சிறப்பாக எப்படி செயல்படுறாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஓட்டு, இளைஞருடைய ஓட்டு யாருக்கு போகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களிடம் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 5 மாதமாக 2020 ஒரு ஃபுல் ஒரு சர்வே கம்ப்ளீட் செக்ஷன் முடிச்சோம். இனிமேலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்குவோம். 2020 எதை நோக்கி போகின்ற விஷயங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% ஒரு பிக்சர் கிடச்சிருச்சு. இது முழுக்க முழுக்க யாரால் எடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. இப்போ ஐபிடிஎஸ்னால் உங்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனத்தின் ஊழியர் சார்பாக எடுக்கப்பட்டதா, இல்லை இதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் கட்சியினுடைய பின்புலம் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பெய்டுக்காக நீங்கள் எடுத்தீங்களா அப்படிங்கிற இத்தனை கேள்விகள் இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது. இது ஒரு நேரட்டிவ் செட்டிங்காக கூட எடுக்கப்படும் அப்படின்னு சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம பார்க்குறது? அது மாதிரி இதுவரை நான் யார்ட்டையும் காசு வாங்கலை. இது ஐபிடிஎஸ்ன்றது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த கடப்பணியில் இருக்கேன். தமிழகத்தில் அதிகமாக எனக்கு நிகராக யாரும் இல்லை, நான் பெருமையாக சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2002 பயிற்சி கல்லூரியில் பெற்று இன்னைக்கு வரையும் கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் அந்த கடத்தை நின்று இருக்கேன். இதுவரையும் யாரும் கைவிட்டு பெறலை. இப்போ கூட கூகுள் பேனா கூட கட்டுறேன். நான் தான் ப்ரெஸ் கிளப்புக்கு காசு என் காசு தான் 6,000 ரூபா கட்டினேன். ஸோ இப்படி என்னுடைய காசு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். யார் ஒருவரும் இந்த நோடி வரை நான் வாங்கலை. இதுதான் நிஜம். இருக்கிற ஃபேக்டை நடுநிலையாக சொல்கிறேன். இல்லைனா யாருக்காவது ஆதரவாக பேசிட்டு போகிற நிலைமையில் நான் இல்லை. ஏன்னா இதுவரை என்னுடைய ஆய்வுகள் உங்களுக்கு நான் அனுப்பிவிட்டேன். இப்போ சமீபம் ஒரு 4 தேர்தல் அனுப்பிவிட்டு வச்சுங்களேன். 2019 அனுப்பிவிட்டேன், 2024 அனுப்பிவிட்டேன், 2021 அனுப்பிவிட்டேன், கர்நாடகா 2021 அனுப்பிவிட்டேன். இந்த 4ல் எங்கே நடுநிலை மாறப்பட்டிருக்கேன், ஏதாவது ஆதரவாக சொல்லப்பட்டிருக்கேனா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ என்ன வகையில் இருந்தாலும் நான் அந்த சர்வேயில் நான் கரெக்டாக ப்ரொஃபஷனலாக அந்த இதை நான் பதிவு பண்ணுவேன். இது யார் ஒருக்கும் ஆதரவாகும் எதிர்ப்பாகும்ன்ற விஷயத்தை ப்ரொஃபஷனலாக செய்ய மாட்டேன். ஏன்னா இப்போ எனக்கு நிகராக இங்கே இப்போ ஆதவர்ஜா தம்பியை கூட எடுத்துங்க, லைலாவில் படித்தவர். அவங்க நான் இப்போ ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்கேன். யாராவது ஒரு ப்ரூஃப்னா என்கிட்ட காட்ட முடியாது, எனக்கு நிகராக இருக்க முடியாதுன்னு சொல்லுவார். ஏன்னா அவர்கள் எதுவுமே ப்ரூஃப் பண்ணாமல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. நான் ப்ரூஃப் செய்யப்பட்டு பணியில் இயங்கிட்டு இருக்க 1/4 நூற்றாண்டாக நான் அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய நபராக நான் இருந்து இருப்பதனால இந்த ஆய்வு தமிழ்நாடு முழுக்க எடுத்தால் தான் இப்போ நான் விஜய் ஒரு பக்கம் பிரதானமாக சினிமா பாதிப்போட வராரு. ஸோ அவருடைய பின்புலம் எப்படி இருக்குது மக்கள்ன்றதை கண்டிப்பாக எடுக்க வேண்டிய டைம் இருக்குது. இல்லைன்னா சராசரியாக விஜய் வரலன்னு சொன்னால் காமனாக இப்படி வருன்ற ஒரு இது தெரியும். இத்தனை சர்வே எடுத்தனால அனுபவங்கள் எடுத்தோம். கிட்டத்தட்ட 60வது கலாய்வாக நான் இது எடுக்கப்பட்டிருக்கேன். அந்த 60வது கலாய்வில் ஒவ்வொரு தேர்தலும் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குது. போன தேர்தல் ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குது, அதுக்கு முன்னே தேர்தல் ஒரு சொல்லுது. ஒவ்வொரு தேர்தலும் ஒரு செய்திகளை சொல்லிக் கொடுக்குறதா இருக்குது. இந்த 22 பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த 2020 தேர்தல் எப்படி எதை சொல்ல போகுது அப்படின்னு அடிப்படையில் தான் தமிழகத்தில் விஜயுடைய தாக்கம் எப்படி இருக்குது, அண்ணாமலை ரோல் எப்படி இருக்குது, சீமானுடைய இது இருக்குது. கிட்டத்தட்ட 2,40,90,872 ஓட்டுகள், 30 வயசு ஓட்டு. அந்த ஓட்டுக்கான தலைவர் யார், இவங்க யாரை தேடுறாங்க, இவங்களுக்கான தேவை என்ன, அது பூர்த்தி அடையக்கூடிய தலைவர்கள் இருக்காங்களா என்ற தேடல் பிரதானமாக இருக்குது. ஏன்னா இனி வரும் காலத்துக்கு சீனியர் லீடர்ஸ்க்கான அரசியல் குறைவு.
தமிழக அரசியலை பொறுத்தவரை. அது கள அரசியலில் உணர முடியுதா? கண்டிப்பாக உணர முடியாது. அதாவது இனி வரும் கால, அதாவது இந்த இப்போ இருக்கிற சீனியர்ஸ் எடப்பாடி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், இதெல்லாம் வந்து இந்த பேட்சோட 2020 முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு அடுத்து 2030 வந்து இந்த ஓட்டுக்கான இந்த 39 வயசு வந்து அடுத்த வார சட்டமன்றத்தில் ஒரு 3.25 கோடி மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி வருதுன்னா அந்த ஓட்டுக்கான தலைவர்கள் யாருன்னு தான் தேடல் வந்து 2030 தேடலாக இருக்கும் இல்லையா? அப்போ உதயநிதியா, அண்ணாமலையா, சீமான் விட்டுருங்க, அது வாய்ப்பு ரொம்ப குறைவு, விஜய், இந்த 3 பேருக்குள்ள என்ற விஷயம் தான் கேம் வந்து அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த 2020 பொறுத்தவரை இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்தோன்னா திமுகவுக்கு சாதகமாக இருக்குது. பெஸ்ட்டான கவர்மெண்ட் சொல்ல முடியாது, மக்கள் ஆதரவுன்னு சொல்ல முடியாது, நடுநிலையாக இருக்கிற போது ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான பிம்பங்களை இங்கே எடப்பாடி அவர்கள் கட்டமைக்காதனால, 4 வருஷம் கட்டமைக்காதனால இப்போ சமீபமாக வந்து அண்ணாமலை போன பிறகு தோய்வு ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கான ஒரு அலை வந்து உருவாக்கப்படாதனால, அரசுக்கு எதிர்ப்பான அலை உருவாக்கப்படாதனால அது எதிரணிக்கு மைனஸாக இருக்குது. அந்த கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கட்டமைப்பு வலுவிழந்து போயிருக்கிறது. தேர்தல் அரசியல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேர்தல் அரசியல் களப்பணியில் ஆடிட்டு இருக்காங்க. இங்கே அதிமுக அணிகள் எதுனே தெரியல. ஸோ அது ஒற்றுமை இதாகலை. அப்படி இருப்போது இங்கே மைனஸாக இருக்கிற போது இது எந்த அளவுக்கு வந்து சாத்தியக்கூறாக வரும் அப்படின்றது, இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா, இப்போ அதிமுக, தேமுதிக, பாமக இப்படி அமைந்தால், அமையுமான்னு தெரியாது, அமைன்ற ஒரு கேள்வி கேட்குற போது அதுக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு நான் வைக்கப்பட்டிருக்கேன். அதான் இப்போ நீங்கள் நம்பரை பொறுத்த வரைக்கும் 70,922 பேர்கிட்ட வந்து கருத்து கணிப்பு எடுத்திருக்கீங்க. கிட்டத்தட்ட வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் 6 கோடி பேர் இருக்காங்க. நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் வந்து பெரிய நம்பர்ஸ் தான். ஆனால் இது போதுமானதாக இருக்குமா? ஏன் 70,000 நம்பர்? எனக்கு 70,000 எடுத்து தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த விஜய் வந்ததுனால தான் அதிக சாம்பிள்ஸ். எனக்கு ஒரு 15,000 இருந்தே போதும், எனக்கு கிடச்சிரும். ஏன்னா கிட்டத்தட்ட 25 வருஷமாக அந்த ஃபீல்டு இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுற மாதிரி தமிழக மக்களை பற்றி நன்கு தெரியும். இவங்க எந்த வகையில் போகிறாங்க, எதை நோக்கி போவாங்கன்றதெல்லாம் ஐம் டிசைடட். ஏன்னா ஒரு பயிற்சி 2 பயிற்சி இல்லை, 60 சர்வேக்களை வந்து தமிழ்நாடு முழுக்க கலாய்வு மேற்கொள்ளப்பட்டதுனால எங்களுக்கு ஒரு மனிதன் வந்து எண்ணியல், பண்பியல், உளவியல் அடிப்படையில் இன்றைய அரசியல் சூழ்நிலை எப்படி போய் கொண்டு இருக்கிறது, மத்திய அரசியல் சூழ்நிலை எப்படி போயிருக்கிறது, எதிரணிகள் எப்படி போயின்ற விஷயங்களை வந்து நம்ம கண்டினியூட்டி பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால அதை பற்றி புரிதல் நமக்கு இருப்பதனால அந்த புள்ளிவங்கள் வைக்க முடியும். அப்படி பார்க்குற போது இந்த சாம்பிள்ஸே நான் கம்மியாக எடுத்துக்கணும். ஏன்னா இந்த விஜய் வந்தால தான் 70,000 சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டிருக்கேன். ஸோ இல்லைனா கம்மியாக தான் எடுத்திருப்பேன். எப்பயுமே 20,000க்கு மேலே 25,000 தாண்ட மாட்டேன். ஏன்னா அதுக்குள்ளே எங்களுக்கு விஷயம் கிடைச்சிடும். இதுக்கும் அதிகமாக எடுக்கப்பட்டதா? அதில் ஃபில்டர் பண்ணி? ஆமாம், கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேற்பட்டது எடுக்கப்பட்டதில் ஃபில்டர் செய்யப்பட்டு தான் 70,000 வந்து ஃபில்டர் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த விஜயோடைய தாக்கம் எப்படி இருக்குது, கிட்டத்தட்ட அந்த புது ஓட்டர்ஸ், நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்க, 1,10,00,000 ஓட்டர்ஸ் இருக்காங்க. அந்த 1,10,00,000 ஓட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டர்கள் தான் வந்து விஜய், அண்ணாமலை ஃபேக்டாக இருக்குது. ஸோ இந்த ஓட்டுகள் எப்படி மாறுது, அதுக்கிட்ட இந்த 39 வயசுக்குள்ளே இருக்காங்க இல்லையா, இந்த 35 2,45,972 ஓட்டு வந்து பார்லிமெண்ட் போலிங்காக இருக்குது. இந்த ஓட்டுகள் வந்து எடப்பாடி சாதகமாக இருக்கா, இல்லை ஸ்டாலினுக்கு சாதகமாக இருக்கா, இவங்க ஈர்ப்பு சக்தி இருக்கா, அப்படிலாம் பார்க்குற போது பார்த்திங்கன்னா புதிய தேடல் வந்து அவங்களிடம் இருக்கிறது. ஸோ அவங்களிடம் இருக்கிற போது மாற்றம் அரசியல் வந்து கொடுக்குற போது அந்த ஓட்டுகளை வச்சு தான் விஜய் வந்திருப்பான்னு நான் பார்க்குறேன். விஜய் அவர்கள் என்னை பொறுத்தவரை நான் பார்க்குற போது, என்னுடைய சீனியர் அவர் உற்றுநோக்கி பார்க்குற போது கிட்டத்தட்ட 2026 ஒரு டார்கெட்டாக இருக்காது, 2031 மையமாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் இந்த வாக்காளர்களை வைத்து தான் அவர் அரசியல் இயங்க வராரு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த 39 வயசுக்குள்ள இருக்கிற ஓட்டர்ஸ் தான் வந்து நாளைக்கு வந்து அது கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தல் 2030 பெரிய டிசைடிங் ஃபேக்டாக வரும். அப்படி வர்றபோது அவங்களுடைய ஓட்டுகளை வாங்கி உதயநிதியா, விஜயான்னு வரும்போது அந்த பிளான் தான் விஜய் இருப்பான்னு நான் பார்க்க போகிறேன். அப்படிப்பட்ட சூழல் இருக்கப்போ அண்ணாமலை ஒரு நபர் இருக்கார். அந்த நபருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் 11.27% ஓட்டு பிஜேபி ஓட்டு அல்ல. பிஜேபியுடைய கோர் ஓட்டு இன்றைக்கும் 3% தான் இருக்குது. நோட்டாவுக்கனே தான் இருக்க ஒழிய வளர்ச்சியெல்லாம் பெறலை. அண்ணாமலைக்கு என்று வெளியில் இருக்காங்க. அந்த வெளியில் வந்து அண்ணாமலைக்காக தான் ஓட்டு போட்டாங்க ஒழிய அவங்க பிஜேபி விரும்பலை, பிஜேபி நாடலை, பிஜேபி பிடிக்காதவங்க இருக்காங்க. பட் அண்ணாமலைக்காக தான் அந்த ஓட்டு போட்டாங்க. இப்போ அண்ணாமலை இல்லாத தலைவர் இல்லாத பட்சத்தில் அந்த ஓட்டுகள் வந்து அவர் ஆதரிச்சவங்க தாவேக்காக போகுது. அது இல்லாமல் அவர் யார் டிசைட் பண்ணுறாங்களோ கிட்டத்தட்ட வெளியில் வந்து நான் நிறைய இடங்களில் பார்க்குறப்போ கிறிஸ்துவ, இஸ்லாமிய மக்கள்லாம் கேட்குற போது அவங்க வந்து சார் பிஜேபி இருக்கிறதுல எங்கள் அண்ணாமலை இல்லைங்க, அண்ணாமலை இஸ் குட் லீடர், ஆனால் அவர் வெளியே வந்தால் கூட பரவாயில்லைங்க, உள்ளதெல்லாம் எங்கள் ஆதரிக்க முடியலன்னு சொல்லி கிறிஸ்துவ, இஸ்லாமிய மக்கள் சொன்னதை கூட நான் பார்த்துருக்கேன். அப்படி பார்க்குற போது இந்த ஓட்டுகள்லாம் வந்து அவர் யார் டிசைன் ஒரு கேள்விக்குரிய இருக்குது. அதுக்கு விடை இன்னும் கிடைக்கல. அவர் இதிலே தொடர்றாரா, இல்லை புது அமைப்பு தொடங்குறாரா, அந்த ஒரு அரசியல் இதில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது விடை கிடைத்தால்தான் 2000க்கான ஒரு முடிவும் கரெக்டாக வரும்னு நான் பார்க்குறேன். மக்கள்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கீங்க, அதன் அடிப்படையில் நம்ம ஒவ்வொன்றா ரொம்ப குயிக்காக கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான ரேஷன் பொருள் விநியோகம் மோசம் சொல்லக்கூடிய 56% சொல்லியிருக்காங்க. நலத்திட்ட செயலாக்கம் 59% சொல்லியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது 72% சொல்லியிருக்காங்க. மோசம் சொல்லி நான் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட்டு. தொழில்துறையில் புதிய முறைகளை ஊக்குவித்தில் வந்து மைனஸாக இருக்குது, 68% மோசம் சொல்லியிருக்காங்க. அண்டை மாநிலம் நதிநீர் பங்கீடு அணுகுமுறை வந்து பார்த்தீங்கன்னா 67% சொல்லியிருக்காங்க. மணல் கொள்ளையை தடுக்கும் நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நன்றுன்னு சொன்னவங்க வெறும் 13% தான். 77% மணல் கொள்ளையில் தாது மணலில் கொள்ளடிக்கிறாங்க. ஸோ அது மக்கள் மத்தியில் எல்லா இடத்துலையும் கிராமத்தில் சார் ஆற்றை வந்து ரத்தத்தை உறிஞ்ச மாதிரி மண்ணை உறிஞ்சிட்டு போகிறாங்க சார் அப்படின்னு மக்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் அரசுடைய அதிக லஞ்சம்
அதாவது எல்லா ஃபைலுக்கும் கையூட்டு பெறாங்க. ஸோ நானும் எடுத்துக்காட்டு இதுதான் வந்து அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. மொத்தமா வந்து மோசம் சொல்லி 81% வந்து எடுத்துக்க நானே பாதிக்கப்பட்டிருக்கேன். நானே பாதிக்க ஒரு கல்லூரியுடைய பெயர் மாற்றப்படணும். அந்த பெயர் மாற்றப்படுறதுக்கு 15 லட்ச ரூபா வந்து அமைச்சருடைய உதவியாளர் என்கிட்ட கேட்டது. 15 லட்ச ரூபா கேட்டு அந்த ஃபைலை மாற்றினேன். எனக்கே லஞ்சம் நான் கொடுத்த அனுபவம் இருக்குது. அது டிடிஎஸ் அப்ரூவ்டு இல்லைங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏடியிலேருந்து அதுக்கடுத்து இங்கே இதில் சிஎம்டியிலேருந்து டைரக்டருக்கு வந்து தனியாக ஒரு அமௌண்ட் கொடுத்து அதுக்கடுத்து மினிஸ்டர் வரையும் கொடுக்குற சூழ்நிலை இருக்குது. இதுதான் இதை மாதிரி எல்லா துறையிலும் இருக்குது. ஸோ இதில் வந்து அரசு துறை கட்டுப்படுத்தாமல் இருக்காங்க. மக்களும் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து தொடர்ந்து ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுத்தில் இருக்குது. அதாவது அதை இன்னொரு கொஸ்டின் கூட வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இரு கட்சியிலும் சமபடம் தான் பார்க்குறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே ஊழல் கட்சிகள் தான், அவங்களுக்கு இவங்களுக்கும் பெரிய மாறுபாடு இல்லை அப்படின்னு தான் மக்கள் பார்க்குறாங்க இல்லையா. ஏடிஎம்கிட்ட சிறந்தது டிஎம்கே இல்லை, டிஎம்கிட்ட சிறந்தது ஏடிஎம்கே இல்லை, இந்த பார்வை தான் மக்கள் பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல மாற்றம் வேணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க. அதுக்கான தலைவர் தேடலுக்கு சரியான தலைவரை தான் 2031 அமையும் நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கடுத்து வந்து மது குடி பிரச்சனைகளை கையாளும் விதம் மோசம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு குவார்ட்டருக்கு மேலே 10 ரூபா வைக்கிறாங்க, ஒழுங்கான சரக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, போலியான சரக்குகளும் விற்கப்படுறாங்க, அப்புறம் வந்து இல்லீகலாக சரக்கு விற்கப்படுறாங்க. 24 ஹவர்ஸ் சரக்கு விற்கக்கூடிய மாநிலமாக தமிழக அரசுன்னு சொல்லிக்கலாம். அது மது குடிப்பவர்கள் வந்து நிறைய வந்து தமிழ்நாட்டில் வந்து 1,40,00,000 பேருக்கு மேலே ஆயிருக்காங்க. இதில் 23% வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் குடிக்கிறாங்க. இது சராசரி டெய்லியும் குடிக்கிறவங்க. இதே வந்து பண்டிகை ஃபெஸ்டிவல்னு சொன்னால் 2.5 கோடி பேர் குடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா பெரும் பாதிப்பு இருக்குது. இதை கல் மற்றபடி என்னை வந்து தரமான சரக்கு கொடுக்கணும் அப்படின்னு மது குடிப்பவங்க வந்து இதாக சொல்கிறாங்க. ஏன்னா தரமற்ற மது கொடுக்கப்படுறாங்க. அதாவது கிட்னி லிவர்ஸ் எல்லாமே வந்து 1 இயர்லேயே போயிடும் போது இது தரமற்ற மதுவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மது குடிப்பவர்கள் வந்து இந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் காசு கொஞ்சம் தரமான மதுவை கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க அப்படின்னு அந்த மது குடிப்பை சொல்கிறது மோசம் சொல்லக்கூட 80% சொல்லியிருக்காங்க. குடிநீர் பிரச்சனை இன்றைக்கும் குடிநீர் பிரச்சனை தமிழ்நாட்டில் உச்சத்திற்கு கட்டுப்படுத்தல. 2 ஆட்சியுமே அதே மாதிரி விலைவாசி அரசு போன ஆட்சியில் என்ன நினைச்சோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. 22 பிரச்சனைகளை வந்து கோடிட்டு அதில் காட்டியிருக்கீங்க. அதில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ மக்கள் வந்து 2 ஆட்சி மீதும் ஒரே மதிப்பீடு தான் வச்சிருக்காங்க. ஒரே மதிப்பீடு தான், ஒரு எந்த மாற்றமும் இல்லை. அதில் உங்களுக்கு சொல்லிப்போம் பாருங்க, அந்த 2 ஆட்சி கொண்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1% டிஃப்ரெண்ட் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ 2 பேரும் ஒரே பார்வை பார்க்குறாங்களே, மாறுபட்ட பார்வை பார்க்கல. இங்கே மாற்ற இந்த பிரச்சனை இப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களே, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கேள்வி கேட்டு மோசம் சொல்லியிருக்காங்க. அது அதிமுக ஆட்சியிலும் இதே பிரச்சனை தொடருது. ஆமா, அதே தான் இன்றைக்கி கண்டினியூட்டி ஆகுது. 2 பேருக்கும் மாறுபாடான ஆட்சி அல்ல. கவர்மெண்ட் ஒரு சேம் கவர்மெண்ட். ஆட்சிகள் தான் மாறும், காட்சிகள் தான் மாறும். ஆனால் கவர்மெண்ட் பேட்டர்னை பொறுத்த ஒரே தான் இருக்குது. அதிமுக மாடலில் திமுக ஃபாலோ பண்ணுது. அங்கே பேட்டரில் எப்படி கொள்ளடிச்சாங்களோ அதே பேட்டர் தான் இங்கே கலெக்ஷன் வாங்குறாங்க. ஸோ ஒன்றும் மாறுபடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது அடிப்படை மக்கள் பாதிப்புங்க. சென்னையில் மழைநீர் குடிநீர் வாரியம் சென்னை ஃபுல்லாக அது வந்து மோசமாக இருக்குது. அப்புறம் வந்து தமிழக மேலே பிரச்சனை, ராமேஸ்வரம் நாகை பகுதி கேட்குறப்போ அவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் மேலே மோசமாக இது பண்ணுறாங்க. அப்புறம் அதுக்கடுத்து வந்து அம்மா கிளினிக் திட்டத்தை ரத்து செய்து வந்து மக்கள் மத்தியில் அது வந்து வரவேற்பு அதை வந்து இது மோசம் சொல்கிறாங்க. அப்புறம் மணல் கிரனைட் போன்ற கனிமூல கொள்கைகள் லாரியாக கேரளாவுக்கு கடத்தப்படுறாங்க. பொள்ளாச்சி சைடு அந்த பக்கம் ஃபுல்லாக கடத்தப்படுறாங்க. கன்னியாகுமரி சைடு அந்த பக்கம் கடத்தப்படுறாங்க. இந்த கனிமூல கொள்ளைகள் வந்து கடுமையாக வந்து தடுக்கப்படும் சொல்லி அது ரொம்ப கவர்மெண்ட் இந்த போன கவர்மெண்ட் ஆகட்டும் இந்த கவர்மெண்ட் ஆகட்டும் நடக்கிற விதம் சரியில்லைன்னு சொல்லுவோம். அம்மா கிளினிக் திட்டத்தை ரத்து செய்தது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா மோசம்னு 66% சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கு. அதிமுகவினுடைய திட்டங்களை வந்து இந்த அரசாங்கம் கைவிட்டது சம்பந்தமாகவும் அதிருப்தி இருக்கு மக்கள் மத்தியில். இருக்கு அந்த கிளினிக் திட்டம் மக்கள் மீது வரவேற்பு திட்டம் அதை ரத்து பண்ண தப்பு. அதே மாதிரி மின்கட்டண வரி போன ஆட்சியில் இந்த ஆட்சியும் அதே தான் முன்ன உயர்த்தினாங்க, அதே மாதிரி இதுலேயும் உயர்த்திருக்காங்க. அதுவும் வந்து 2 ஆட்சி மேலேயும் ஒரே பரவலாக பார்க்குறாங்க. சாக்கடை கழிப்பிட வசதி இல்லை, இதுவும் வந்து இப்போ கன்யூட்டாக போன கவர்மெண்ட் இருக்குது இந்த கவர்மெண்ட் இருக்குது. வேலைவாய்ப்பு குறிப்பாக வந்து இளைஞர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க குடிச்சிட்டு போதையிலையும் அதுலேயும் வந்து அழிஞ்சு போகிறாங்க. அரசாங்கம் வேலைவாய்ப்பை கொடுக்கப்படலை. அது 2 கவர்மெண்ட்லேயே ப்ராப்ளம். ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுலேயுமே இருக்குது. இல்லை என்ன மாதிரி வேலைவாய்ப்புகள் வந்து மக்கள் தனியார் துறைகள் வேலைவாய்ப்பு வந்து இல்லை. ஸோ படிச்சுட்டு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் வீணாக போயிட்டுருக்காங்க. சில பேருக்கு தான் வெளிநாட்டு வேலை கிடைக்குது, சில பேர் இன்ஜினியரிங் படித்து நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க. இவங்க தான் ஓட்டு போடக்கூடிய டிசைனிங் ஃபேக்டர் போது இவருக்கான தலைவர்களே தேடுறாங்க. அதில் தான் விஜயா அண்ணாமலையா உதயநிதியான்ற சூழ்நிலை வரும்போது அதில் யார் இடம் பிடிக்கிறாங்கன்னா நாளை எதிர்கால அரசியலாக இருக்கும். இதில் வந்து அப்புறம் மக்களும் போதிய பணப்புழக்கம் போன ஆட்சியிலும் இல்லை இந்த ஆட்சியிலும் இல்லை. இது மத்திய அரசு சொல்கிறதா மாநில அரசு சொல்கிறதா சரியான முறை பணப்புழக்கமே இல்லை. எங்கே தான் பணம் போச்சுன்னு தெரியலன்ற மக்களிடம் மன பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து அரசாங்கத்துக்கு வந்து இந்த பிரச்சனை தீர்க்க கட்சின்னு பார்க்குறபோது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திமுக 25.3%, அதிமுக 22.8%, பாஜக. உங்களுடைய கேள்வி தமிழக மக்களின் மேற்கொண்ட பிரச்சனைகள் தீர்ப்பதில் திமுக அதிமுக ஆகிய கட்சிகளின் தீவிரமான செயல்பாட்டாலும் வரவுகின்ற சட்டமன்ற தேர்தல் எந்த கட்சி மக்கள் பிரச்சனையை தீர்க்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கு திமுகவுக்கு 25%, அதிமுகவுக்கு 22.8%, பாஜகவுக்கு பாஜக ஒரு விஷயம் அவர் சொல்ல வேண்டியதுன்னா பாஜக அண்ணாமலை தலைவராக இருந்த போது இது இன்னைக்கு ஒரு மாதம் எடுக்கப்பட்டதா இல்லை இப்போ வரையும் எடுக்கப்பட்டது. இது அண்ணாமலை தான் அந்த ஃபர்ஸ்ட் இப்போ இன்னும் குறையும். அதை 15.7% குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அண்ணாமலை மேலே இருந்த தாக்கம் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. அதெல்லாம் இந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுல தயாரிக்கக்கூடிய கட்சின்னு நீங்கள் கேட்கும்போது திமுகவில் ஆமாம். அப்போ தமிழகத்தை பொறுத்த பிரதான கட்சிகள் அதிமுக திமுக தானே.
ஸோ அதனால் அவங்களுக்குள்ள தானே இது பண்ணி ஆகணும். ஸோ 2 பேரை தாண்டி மாற்று கட்சிகள் கிடையாதுல்ல, மாற்று தலைவர்கள் உருவாகல. பிரச்சனைகள் நம்ம 22 ஐடென்டிஃபை பண்ணி இதில் மோசம்னு சொல்லி பாதி விஷயங்கள் வந்திருக்கு. அம்மா கிளினிக் திட்டத்தின் தொடங்கி அதேமாரி லஞ்சம், அதேமாரி அந்த மது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையும் மோசம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் திரும்ப வந்து திமுக தான் வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடத்துல இருக்குன்னு சொல்லி 25.3% மக்கள் அவனுக்கு பார்ட்டி எது இருக்குது, மக்களுக்கான பார்ட்டி எது? இந்த பிரச்சனைக்கு வேறு மாற்று ஆப்ஷன் அது. அந்த ஆப்ஷன் தான் விஜயா, அண்ணாமலையா, சீமானா, உதயநிதியா. உதயநிதி விட்டுருங்க, இந்த 3 பேரில் யாருன்னு தான் 2030 கேள்வியாக இருக்கும். இப்போ நீங்கள் அண்ணாமலை இருக்கிறனால 15.7 சொல்கிறீங்கல்ல, அப்போ அண்ணாமலை வேறாகவும் பாஜக வேறாகவும் தான் தமிழக மக்கள் பார்க்குறாங்க. அண்ணாமலை பேச்சு, அண்ணாமலைக்காக நான் பாஜக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மைண்டில் தான் இருக்கு. அவ்வளோதான், நோட்டாவோடு தான் இன்றைக்கும் பாஜக இருக்கிறது. பாஜக தமிழகத்தில் வரலைங்க. அதாவது நம்ம காமராஜர், கக்கன், ராஜாஜி, பக்தவச்சலனுடைய காலங்களில் தேசியம் காங்கிரஸ் இருந்தது போல் தமிழ்நாட்டில் வந்து இந்த தேசியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டேங்க. நிறைய பேசப்பட்டிருக்கேன், மனசில் சில விஷயங்களை பதிகிறேன். ஒரு சினிமா பெம்பை வச்சு விஜய் வருகிறார், வாரிசு அரசியலை பெம்பை வச்சு உதயநிதி வராரு, சீமான் வந்து சினிமா பேஸ் கொண்டு வராரு. ஆனால் எந்த ஒரு பேஸும் இல்லாமல் ஒரு விவசாய குடும்பம் சேர்ந்த ஒரு நபர் ஒரு ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு ஒரு களத்தில் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஓட்டை நிர்ணயிக்கிறதே பெரிய சவாலான விஷயம். அப்படி போது அவருடைய அரசியல் எப்படின்றத நான் கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் அண்ணாமலையை. அப்படி சந்தித்த போது இருக்கிற தலைவரே பெஸ்ட் தலைவராக இருப்பதாக நான் பார்க்க போகிறேன். நீங்கள் அண்ணாமலை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கள அரசியலை வந்து முன்னெடுக்கிறதே நம்ம பார்க்குறோம்ல. இனி வருங்காலத்துக்கு நாம் தமிழுடைய செல்வாக்கு சரியும். ஏன்னா இப்போ இதில் 25% லாஸ்ட்டாக உங்களுக்கு வரேன் பாருங்கள். கூட்டணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கும் விஜய்க்கும் உள்ளதுன்னா 1% கன்ஃபார்ம் குறையுது. 2%, 2.5% நாம் தமிழ் வந்து ஓட்டு தாவைக்க போன்ற ஒரு சிக்கல் இருக்காது. இன்னும் வந்து அடுத்த ஆய்வுகள் பண்ணுற போது தான் கணக்கு துல்லியமாக வரும். நாம் தமிழர் ஓட்டுகள் இதுக்கு சரிமை ஒழிய உயர்வதற்கான வாய்ப்பு இல்லை. இனி வருங்காலத்து கேம் வந்து யாருன்னா விஜயா, அண்ணாமலையா, உதயநிதியா, அந்த பிளே தான் அந்த 2020. நீங்கள் திரும்ப அண்ணாமலையா, விஜயா, உதயநிதியா அப்படின்னு பேசும்போது அண்ணாமலை இப்போ பாஜக தலைவராக கூட இல்லை. ஒரு விஷயம் பார்க்குறதுனா ஒரு கூட்டம் அண்ணாமலைக்காக உருவெடுத்து விட்டது. விஜய்க்காக எப்படி ஒரு கூட்டம் உருவாச்சா? விஜய்க்குங்க 11.7% ஓட்டு பர்சன்டேஜ் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 8% ஓட்டு வந்து வெளியிலேருந்து மக்கள் ஓட்டு போடுறாங்க. சினிமாவை பார்த்து ஈர்க்கப்பட்டவங்க, விஜயை பிடிக்கப்பட்டு ஓட்டு போடுறவங்க தான் அந்த கூட்டணி இருந்தால் ஓட்டு பர்சன்ட் கம்மியாகும் விஜய்க்கு. கூட்டணி இல்லாமல் தனித்துவமாக நின்றாருன்னா 18% கொஞ்சம் மேலே இன்னும் போக போகிறப்ப தான் ஏறுதா இறங்குதான்னு தெரியும். கிட்டத்தட்ட 18% வாக்கு. அதில் கட்சி ரீதியாக வர வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள், அவங்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு வரும்போது ஒரு 11% இருந்தாலும் மீதி வந்து வெளியிருந்து போடக்கூடிய ஆட்கள் தான். அது மாதிரி தான் பாஜகவும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிருந்து அண்ணாமலையால் வெளியிருந்து போடப்பட்டவர்கள் உள்ளிருந்து கிடையாது. அப்படி பார்க்குற போது 8% ஓட்டுகள் வந்து அண்ணாமலைக்காக ஓட்டு. அந்த ஓட்டு யாருக்கு போகுதுன்ற ஒரு கேள்வியும் இழப்பு தான் நான் பார்க்குறேன். அடுத்த தமிழக அரசின் நலத்திட்டங்கள் மீது மக்களின் மதிப்பீடு, அதில் குறிப்பாக சொல்லணும்னா இலவச வீட்டு மனை பட்டாக்கு 75% வந்து மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. தொடக்கப்பள்ளி மாணவருக்கு காலை உணவு திட்டம், அதுக்கு 73% மக்கள் நல்ல ஒரு விஷயமா மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், இதெல்லாமே வந்து டாப் 5ல வருது. ஆமாங்க, இதெல்லாம் வந்து வரவேற்குது. நம்ம அதுக்காக ஒரு சில தராசு கூட நம்ம பார்க்கணும். நம்ம ஆய்வில் வந்து ஆதரவும் பார்க்கணும், எதிர்ப்பும் பார்க்கணும். இதெல்லாம் வந்து இந்த திட்டங்கள் ஃபுல்லாக ஆதரவு இருக்குது. கிட்டத்தட்ட மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து 65% ஆதரவு இருக்குது. வெளியில் பயண திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 56% ஆதரவு இருக்குது. முதல்வன் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளில் குறைந்திருக்கும் திட்டம் வந்து இப்போ 27.50 கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் 73% பேர் ஆதரிக்கிறாங்க. அப்புறம் முதியோர் உதவித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா 1200 கொடுக்குறது 46% பேர். மகளிர் சுய குழுக்கள் கடன் தள்ளுபடி வந்து 49%. அந்நிய தொழில் முதலீடு ஈர்ப்பு 36%. உயர்கல்வியின் முன்னேற்றம் 45%. ஜஸ்ட் பாஸும் கொஞ்சம் மார்ஜின் மேலேயும் இருக்கிற இந்த திட்டங்களுக்கு வரவேற்பு இருக்குது. பெரிய வரவேற்பும் இல்லை, வரவேற்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த திட்டங்கள் திமுக திட்டங்களுக்கு வரவேற்பு. முதல்வரின் முகவரி திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல் திட்டம், நான் புதல்வன் திட்டம், கலைஞர் கனவு இல்லம் திட்டம், அப்புறம் தாய்மன வறுமை கொட்டது, இந்த இலவச வீட்டு பண்ண இப்போ சமீபமாக நிறைய பேர் பயன்பட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ இந்த விஷயங்கள் அந்த மதிப்பீடு நீங்கள் மக்களுடைய அந்த கணிப்பை பார்க்கும்போது கிட்டத்தட்ட தமிழக அரசின் நலத்திட்டங்கள் எல்லாமே பெரும்பாலும் மக்கள் கிட்ட ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஓரளவு ரீச் ஆயிருக்கு. அதில் எவ்வளோ பர்சன்ட், 100க்கு எவ்வளோ? நீங்கள் 50 மார்க் 60 மார்க் எடுத்தால் தான் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் சொல்ல முடியும். இது ஜஸ்ட் பார்டர் பாஸ் தான் இருக்குது. ஸோ பெரிய ஒரு மாற்றம், பெரிய ஒரு எழுச்சி உருவாக்கல. கிட்டத்தட்ட 22%, 40%, 35% ஜஸ்ட் பார்டர் பாஸ் தான். அப்புறம் போது இந்த திட்டங்கள் இன்னும் முழுமையாக போய் மக்களிடம் சென்றடையல. அது மீதான விருப்பம் இருக்கிறது. இப்போ பெண்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குற திட்டம் வந்து நிறைய பெண்களுக்கு கொடுக்கல. அதுலேயும் வந்து கட்சிக்கார சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நிறைய பக்கத்து வீட்டு பெண்கள் சார் எனக்கு அந்த பெண்ணுக்கு வந்து இந்த பெண்ணுக்கு சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வருத்தம் என்னென்னா, இந்த நாடு எவ்வளோ கடனில் இருக்குது, 7 லட்சம் 9 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்குது. வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய் வந்து வட்டி மட்டுமே கட்டுற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாது. இலவசம் கிடைக்குதா என்ற அது ஒரு கூட்டம் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப அந்த பெண்கள் இதிலே வந்து இந்த பெண்களில் கேட்டகரி வந்து நிறைய பகப்படுத்தணும். ரொம்ப பெண்களில் நிறைய சுயது குழுக்கள் ஓட்டுகள் இருக்குது. அதை வந்து திமுக சாதகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கரெக்டாக செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு கரெக்டாக அந்த ஓட்டு வங்கியை கரெக்டாக தக்க வைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் ஏடிஎம்கே சுணக்கமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நலத்திட்டங்களில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. அது மைனஸும் ப்ளஸும் உங்களுக்கு ரெண்டும் சொல்லியிருக்கேன். அடுத்த விஷயம் வந்து 2021 சட்டமன்ற தேர்தல் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா அப்படிங்கிற
சிறுபான்மையினருக்கு நிறைவேற்றி உள்ளது அப்படின்னு சொல்லி 20%, ஓரளவு அப்படின்னு சொல்லி 17, நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி 63% சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து கிட்டத்தட்ட நாங்கள் அறிவித்த திட்டத்தை எல்லாத்தையுமே நாங்கள் நிறைவேற்றிட்டோம், கிட்டத்தட்ட 90% மேலே நாங்கள் நிறைவேற்றிட்டோம். அது ஒரு பார்ட்டி சொல்ல வேண்டிய விஷயம். அது ஒரு பார்ட்டி அப்படி சொன்னால் வாக்கு அரசியலுக்கு இது போடுவாங்க, அது இயற்கையான விஷயம். ஆனால் தமிழகத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா 8 கோடி மக்களும் திருப்திப்பட முடியாது, எந்த கவுண்டராலையும் படுத்த முடியாது, ஏடிஎம்கே தான் டிஎம்கே பண்ண முடியாது. அப்படின்ற போது எல்லா மக்களுக்கான தேவை என்றது பூர்த்திப்படாமல் இருக்குது. அவங்க சொன்ன தேர்தலுக்கு 500 தேர்தலுக்கும் நிறைவேற்றப்படலும் மக்கள் மத்தியில் இருக்குது. அவங்க சொல்கிற விஷயங்கள் மக்கள் பயன்பெற்றிருக்கணும் இல்லையா? பயன்பெறலாம் நிறைவேற்றதுன்னு அர்த்தம். அதன் அடிப்படையில் தான் நிறைவேற்றப்படவில்லை தான் 63% மக்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் அவர்களின் பொறுப்பேற்று 4 ஆண்டு ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்பாடுகள் குறித்து தமிழக மக்களின் விருப்பம் நன்று 30, சரியில்லை 41, ஓரளவு 20, கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு 9%. 41 மார்க்கு நம்ம நான் 40 மார்க் பாஸ்னா 1 மார்க் முன்ன பாஸ் ஆகிருக்காரு, அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது இல்லை. அது கிட்டத்தட்ட ஒரு 60 மார்க் எடுத்து ஒரு சிறந்த முதலமைச்சர் சூழலாம் இல்லை. நார்மலான கவர்மெண்ட், அவ்வளோதான். ஒரு பெயரிலான கவர்மெண்ட்டாக இருக்க ஒழிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்தியாவில் நம்பர் 1 முதலமைச்சர் எல்லாம் அப்படி நிலைமையில் இல்லை. தமிழக மக்கள் முதல்வர் ஒரு நடுநிலையாக பார்க்க போகிறாங்க. அடுத்து தமிழக அமைச்சர்கள் மீதான வழக்கு தண்டனை ஊழல் புகார் குறித்து 33% ஆதரவு, எதிர்ப்பு 57, கருத்து சொல்ல விரும்பவில்லை. இந்த இடத்துல உன்னிப்பாக பார்க்கணும்னா திமுக மட்டும் ஊழல் செய்யலைங்க, அதிமுக ஊழல் செஞ்சுக்குது, அவங்க மேலே மட்டும் ஏன் இதாகலை அப்படின்ற அதில் இன்னொரு விஷயம் ஏற்கனவே பேசுறது மறுபடியும் என்ன விட்டுருன்னா 2 துறை அமைச்சர்களையும் ஒரே நிலை தான் பார்க்குறாங்க. விஜயபாஸ்கர் ஆகட்டும், வேலுமணி ஆகட்டும், தங்கமணி ஆகட்டும். அதில் ஒரு நபர் சொன்னார், திமுக எதிர்க்கட்சி தலைவர் இருந்தபோது 4000 கோடி ரூபாய் மின்சாரத்துறை முறைகேடு செய்யப்பட்டிருக்கு தங்கமணி, நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடர்ந்து முதலமைச்சர் சொல்லிட்டாரு, அப்போ 4000 கோடி என்னாச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் கேட்கவும் படுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் முன்னெடுத்து சொல்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க 2 கட்சி அமைச்சர்களும் முறைகேடு செய்து நல்லாவே மக்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை பார்க்கப்படுது. இப்போது ஊழல் குறித்து அதிமுக மீதும் திமுக மீதும் ஒரே மதிப்பீடு வச்சுருக்காங்க. அந்த ஆட்சி வந்தாலும் ஊழல் இருக்குது, இந்த ஆட்சி வந்தாலும் ஊழல் இருக்குது. ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட எந்த கட்சி பிரச்சனையை தீர்க்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல திமுக அதிமுகவே திரும்ப வைக்கிறாங்களா? பார்த்து எங்கே இருக்குது? இப்போ இந்த 2000 தேர்தலை பொறுத்து அதுதானே. இப்போ பிரதானமாக இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு ஒரு கட்சின்னு சொல்லலாம். விஜய் இப்போ தான் வந்திருக்காரு. விஜய் கவர்மெண்ட் 2000 பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அது மக்களே சொல்கிறாங்க, முதலமைச்சர்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது ஏடிஎம்கே டிஎம்கே தான் இந்த 2000 தேர்தலில் அவங்கள மையம் கொண்ட தேர்தல். அதில் யார் அப்படின்னு தான் பார்க்கணும். அந்த பார்வையில் பார்த்தீங்கன்னா அது கரெக்ட். ஓகே, இப்போ தற்போது உள்ள அரசியல் சூழலில் தமிழக இளைஞர்கள் மத்தியில் பாஜக மீதான வரவேற்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு ஆம் சொல்லி 24, இல்லை 68, கருத்து சொல்ல விரும்பவில்லை 13. இந்த இடத்துல அண்ணாமலை போன பிறகு இந்த 2 மாதம் எடுத்த ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வரவேற்பு குறைவாக இருக்குது. ஸோ அண்ணாமலை இருந்த அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஆதரவாக இருந்தது பாஜக இருந்ததுனால், தலைவராக இருந்தனால. அந்த தலைவர் பொறுப்பு போன பிறகு இளைஞர் மத்தியில் பாஜக செல்வாக்கு சரிந்துக்கிறத பார்க்க முடியுது. இப்போ 11% ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சு ஒர்க் அவுட். அவங்க 2 பேருக்குள்ள உறவுகள் சரி வரலை. 2 கட்சிகளில் தொண்டர்களே குறைவாக இருக்காங்க, பாஜக தொண்டர்கள்லாம் இல்லை. அப்படி மாவட்ட நிர்வாகிகளே பாஜகவில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு கூட கட்டமைப்பான இது இல்லை, ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கான கட்டமைப்பு இல்லை. அமித்ஷா 100 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும், தமிழ்நாட்டிலே வீடு எடுத்து தங்கினாலும் தமிழ்நாட்டை மாற்றப்பட முடியாது அப்படின்றது இந்த காலம் 2020 உணர்வு. அடுத்த கேள்வி, மத்திய அரசின் செயல்பாடு திருப்தி அளிக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதிருப்தி 47, திருப்தி 38, கருத்து சொல்ல விரும்பவில்லை 15. நாங்கள் இந்துத்துவா இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் அவங்க முக்கியமாக கருத்து வச்சாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆமாம், அதில் எந்த மாற்றம் இல்லை. இதுக்கு இனி வரும் காலத்துக்கு தமிழகத்தில் தேசிய அரசியல் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. மத்திய அரசியல் காங்கிரஸோ பிஜேபியோ எதுவுமே இனி வரங்களுக்கு தமிழக கட்சிகளுக்கு மையம் கொண்ட அரசியலாக இருக்கும் மொழிய மத்திய அரசாங்கம் எதுவாக இருந்தாலும், பாஜக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும், இனி வர தமிழகத்தில் ஒரு மாநில கட்சிக்கான செல்வாக்கு தான் உயர்த்தும் மொழிய மத்திய கட்சிக்கு உயர்த்தாது. பாஜக இனி வரும் காலத்துக்கு இன்னும் 21 ஆண்டுகள் ஆனாலும் 25 ஆண்டுகள் ஆனாலும் தமிழகத்தில் ஆட்சி பிடிக்க கூட வாய்ப்பு இல்லை. வருகிற சட்டமன்ற தேர்தலில் நான் நிற்க போகிற 40 தொகுதிகளிலும் ஒரு எம்எல்ஏ கேண்ட் லிஸ்ட் வரையும் கிட்ட இருக்குது, ஒரு எம்எல்ஏ கேண்ட் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அத்தனையும் நான் டேட்டாஸ் வச்சுருக்கேன். ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெறாத சூழ்நிலை தான் கேண்டிடேட் இருக்காங்க. அண்ணாமலை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்ட பிறகாக அண்ணாமலையில் ஆதரவான வாக்கு பாஜக பக்கம் செல்லுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி 65% சொல்லி. அது 2 மாதம் எடுத்தது. அதாவது அண்ணாமலை தலைவராக இல்லாத போது இந்த கொஸ்டின் வைக்கப்பட்டது. அது அந்த ஓட்டுகள் பாஜக மறுபடியும் போதா, அது எப்படின்னா அந்த 11.20% ஓட்டு இல்லையா, அவங்க பாஜக ஓட்டு சொல்கிறாங்க இல்லையா, உண்மையிலேயே இது பாஜக ஓட்டு அண்ணாமலை இப்போ பாஜக தான் கண்டிப்பாக பண்ணார், இந்த ஓட்டு உண்மையிலேயே சட்டமன்றத்தில் வரும்னா வராது. ஸோ மறுபடியும் நோட்டாவோ இருக்கிற அந்த 3% வாக்கள் தான் பாஜக வரும் மொழிய. அண்ணாமலை இருந்தாலும் அண்ணாமலை மறுபடியும் பாஜக தலைவரானா கூட இந்த ஓட்டுகளை பெற முடியாது. அது சரிந்து தான். ஏன்னா ஒரு
மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கவர்ச்சியும் ஒரு ஈர்ப்பும் உருவாக்குனார் ஒரு அண்ணாமலை செக்டார். அப்படி உருவாக்குற போது அது புசுக்குன்னு ஒன்றும் இல்லாத போனால் மறுபடியும் அவன் என்ன பண்ணுவான், பொலிட்டிக்கல் ஃபாலோ பண்ணுறவன் வரமாட்டான். ஸோ இவங்க எவ்வளோ உழைச்சா அடுத்து தூக்கி போட்டுருவாங்க. அப்படி போது அவன் நிரந்தரமான அரசியலை தான் தேட விரும்புகிறான், அதுக்கான தலைவரை தான் தேடி போகிறான். அப்படி பார்க்குறது தான் தமிழகத்தில் ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு ஒர்க் அவுட் முடியும், நேஷனல் பாலிடிக்ஸ் ஒர்க். இது ஒரு மைனஸ். இப்போ நீங்கள் நிறைய மக்களை சந்திச்சிருப்பீங்க, ஆரம்பத்தில் நீங்கள் கட்சி சார்ந்த ஆள்ட்டி நீங்கள் வந்து நிறைய கருத்து எடுத்திருப்பீங்க. பாஜக இல்லாத நபர்களும் இளைஞர்கள் வந்து அண்ணாமலை தொடர்ந்து தான் விருப்பப்பட்டிருக்காங்களா? இல்லை, கிட்டத்தட்ட அவர் தனிமையாக போனால் நல்லது தான் இளைஞர்கள் நிறைய சொல்லப்படுறாங்க. ஒரு தனித்துவமான கட்சியாக வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ விஜய், சீமான், அண்ணாமலை, உதயநிதி அந்த 4 ஃபைட்டருக்குள்ளே ஒரு தலைவராக வந்தால் நல்லாயிருக்கும். அவர் பாஜகவில் தொடர்ந்து தேய்பிரை ஆகக்கூடாது, அவர் மக்களுக்கான தலைவர் ஆகிட்டார். ஒரு எம்ஜிஆர், கலைஞரை போல ஒரு இருமுகம் கொண்ட தலைவராக அண்ணாமலை வந்து விட்டதுனால அப்படி இருக்கிற போது ஒரு கட்சிக்கான லீடராக ஒழிய ஒரு தேசிய கட்சியில் வந்து ஒரு வேலைக்கார மாதிரி ஆள் இல்லை. அப்புறமா அவங்க அந்த சார்ந்த இளைஞர்கள் எல்லாருமே வந்து வெளியே வருவாரா, ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு பார்க்க போகிறாங்க. அது அண்ணாமலைகள் தான் டிசைடிங் ஃபேக்டர் இருக்குது. ஆரம்பிப்பாரா இல்லை தேசியத்தில் போய் தேய்பிரையாவார் என்பது காலம் தான் பதில் சொல்லும். பார்ப்போம். அதிமுக பாஜக கூட்டணி உருவானதால் இந்த கூட்டணிக்கு வரவேற்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வரவேற்புன்னு சொல்லி 17, இல்லைன்னு சொல்லி 51 வந்து சொல்லியிருக்காங்களே. 51 அதிமுகவில் இருக்கிற பாஜகவில் இருக்கிறவனும் விரும்பலை, அதிமுக தொண்டரும் விரும்பலை. இதுதான் அப்போ களத்தினுடைய மேலே தலைமைகள் மட்டும் இதை விரும்பி இருக்கிறாங்க. தலைவர்கள் விரும்பினார்கள், தொண்டர்கள் விரும்பலை. அதாவது பாஜக பொறுத்த கேடஸ் தொண்டர்கள் குறைஞ்சிட்டாங்க, அதிமுக தொண்டர்கள் குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா 26% இது அம்மா இருந்தபோது, இன்னைக்கு வெறும் 17% தான் ஏடிஎம்கே இருக்குது கோர் ஓட்டு. அப்படி பார்க்குற போது இந்த கோர் ஓட்டு இன்னும் குறைத்து வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருக்கிறது இரு கட்சிகளுக்குடைய ஒரு உடன்பாடு இல்லை. ஸோ 2 பேருக்கான உறவுகள் சரியில்லை. என்ன சொல்றாங்க, இந்த 2 கூட்டணி ஜெல்லாகாம போகிறதுக்கு வேற என்ன காரணமா? ஜெல் வந்து நம்ம தடவிக்கலாம் மொழிய கட்சியில் தடவ முடியாது. ஏன்னா 2 கட்சியும் ஒர்க் அவுட் ஆகாது. பாஜக எப்படி திமுகவில் விசிகா எக்ஸ்ட்ரா லக்கேஜோ, ஏன்னா விசிகாவுடைய ஓட்டு பாதி ஓட்டு தாவேக்க போகுது. இப்போ திமுகவில் எப்படி எக்ஸ்ட்ரா விசிகா எக்ஸ்ட்ரா தான், அதே மாதிரி அதிமுக வந்து எக்ஸ்ட்ரா பாஜக தான். என்னைக்கு பாஜகவோட ஏடிஎம்கே கூட்டணி வச்சது அப்பயே வந்து எடப்பாடியுடைய அரசியல் கேள்விக்குறியாக தான் பார்க்கப்படலாம். இந்த அரசியல் இப்போ கவுண்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி காணாமல் இருக்கார். ஸோ அப்படி பார்க்குறது மறுப்பு இந்த பாஜக அதிமுக கூட்டணி 2020 தோல்வி சந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 5 மாதம் ஆய்வில் ஒப்பிட்டு பார்க்குற போது ஒரு 80 தொகுதி வரையும் அதிமுக நெருங்கலாம். அதை தாண்டி வர்றது அபூர்வம். 41 தொகுதிகள் இழுபறியாக இருக்குது. திமுக 136 தொகுதிகளில் இப்போ இருக்கிற சொல்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது தான் நான் பார்க்க போகிறேன். ஆனால் இது ரிசல்ட்டை வெளியிடலை. ஏன்னா இது வந்து இன்னும் ஆய்வுகள், இன்னும் 2-3 ஆய்வுகள் நடந்த பிறகு தான் அது ஒரு கரெக்டாக வரும். ஆனால் இப்போ நாங்கள் ஒரு அளவுக்கு ஒரு கலாய்வில் எடுக்கப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா இப்படி வருன்ற ஒரு முடிவு எங்களுக்கு தெரியுது. ஆனால் பிரஸ் மீட்ல அதை நான் சொல்லலை. திமுக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தல் இதே கூட்டணி தொடர வேண்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு இதே கூட்டணி தொடரணும்னு சொல்லி 47% சொல்லியிருக்காங்க. அப்போது கிட்டத்தட்ட 2019, 21, 24, 26லையும் கிட்டத்தட்ட மக்கள் வந்து விரும்புகிறாங்க இந்த கூட்டணியை. ஆமாம், வெற்றி கூட்டணி தானாங்க. இப்போ திமுக வந்து வெற்றி கூட்டணி தொடரன்னு சொல்லி 30 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ தொடர வேண்டும் 47 சொல்லியிருக்காங்க. அதிக மெஜாரிட்டியாக அது இருக்குது. ஸோ அதனால் அந்த கூட்டணி தொடரும், எந்த மாற்றம் இல்லை. விசிகா மட்டும் என்ன கேள்விக்குறின்னு பொறுத்தும் தான் பதில் சொல்லுவோம். ஏன்னா தொடரலன்னு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா திமுகவை நினைக்கிறேன் சில நபர்கள் பேசுகிற போது. இப்போ திமுக கூட்டணியை பற்றி நீங்கள் என்ன மாதிரி வேற எந்த கேள்வி வச்சிங்க, அவங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க? இல்லை, திமுக கூட்டணி வந்து இந்த கூட்டணி வெற்றி பெற கூட்டணி, அது இதுதான், வேற ஒன்றும் பெருசாக வரவேற்பு அப்படிலாம் ஒரு பேர். இப்போ நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி வந்து மக்கள் மத்தியில் இன்னும் அந்த ஒரு ஜெல்லாக பார்க்க முடிஞ்சுது. இப்போ திமுக கூட்டணி ஓகேவா இருக்கா, இதே கூட்டணி தொடருமான்னு கேட்டதுக்கு அந்த பதிலுங்கிறது என்னவா வருது? இல்லை, அதே கூட்டணி தொடர்ந்து தான் பெருமாள் சொல்லியிருக்காங்க. தொடர் கூட்டணி வெற்றி தான் 30 வருஷம் சொல்லியிருக்காங்க. தொடர வேண்டும் தான் 40 சொல்லியிருக்காங்க. அதில் அந்த கூட்டணி தான் கண்டினியூ ஆகுது, அந்த மாற்றம் இல்லை. மக்களும் அதை தான் விரும்புகிறாங்க. ஸோ இந்த திமுக கூட்டணி இப்படி தொடரட்டும். அதிமுக எதுன்னு தெரியல. அதெல்லாம் அதிமுக நம்பகம் மக்கள் மத்தியில் உருவாக்கப்படலாம் பார்க்க வரும். விஜய் கட்சிக்கு எந்த கட்சியின் வாக்குகள் அதிகம் செல்வதற்கு வாய்ப்பு உள்ளது, முதல் 5 இடம் பிடித்த கட்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதில் திமுக, அதிமுக, விசிக, நாதக, பாஜக, பாமக, கிட்டத்தட்ட எல்லா கட்சியினுடைய ஓட்டையும் வந்து விஜய் பிளக்கிறார். வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குறிப்பாக திமுக அதிமுக ஓட்டு அதிகமாக போகுது. கோர் ஓட்டு இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 6% ஓட்டு திமுக ஓட்டு குறைஞ்சிருக்கு. இந்த சட்டமன்றத்தில் இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி குறையிறது பார்த்தீங்கன்னா திமுக முதலிடத்துல, 2வது இடத்துல அதிமுகவும், 3வது இடத்துல விசிகாவும், 4வது இடத்துல நாதகவும், 5வது இடத்துல பாஜகவும் பாமகவும், இந்த கட்சிகளுடைய ஓட்டுகள் தான் பிரதானமாக தாவக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் போனதால அந்த ரசிகர்களுடைய ஓட்டு, அதுக்கடுத்து இந்த சினிமா பார்த்து இருக்கிற பெண்களுடைய ஓட்டு, இதெல்லாம் சேரப்போது அந்த 18% ஓட்டுகள்ன்றது கணக்கில் வருது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை, பாமக
வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தால் சிறப்பாக இருக்கும்? அதிமுகவுடன் சொல்லி 53, திமுக 19, பிற 13, கருத்து சொல்லவில்லை அப்படின்னு இந்த சொல்லி இதில் ஒரு விஷயம் விசித்திரமான விஷயம் என்னன்னா, அதிமுக சொல்கிறதுல அன்புமணி ராமதாஸ் குரூப்பெல்லாம் பார்க்குற போது பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் குரூப்பெல்லாம் சேர்ந்து திமுக கூட போனால் நல்லதுன்ற ஒரு குரூப்பும் சொல்லுது. அதுக்கடுத்து அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா, அன்புமணி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணியில் போனால் நல்லதுன்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லுது. 2 பேரப்போ ராமதாஸுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா 19% சொல்லி வச்சுக்கலாம். திமுக ராமதாஸ் அப்படின்னு நினைக்கலாம், அதிமுக வச்சு அன்புமணி நினைக்கலாம், 53% நினைக்கலாம், பிற வந்து 13%. இல்லைங்க இவர் இல்லாமல் தாவ கிட்ட கூட போகலாங்க அப்படின்னு சொல்கிறவங்க பிறல வச்சுக்கலாம். ஸோ இந்த அடிப்படையில் தான் பாமக பார்வையில் பார்க்க போகிறான்னு பார்த்துக்கலாம். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? ஆதரவாக 35% மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, எதிர்ப்பு 30, பரவாயில்லை 15, சொல்லும்படி எதுவும் இல்லை 20. இது ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடு எப்படின்ற பார்வையில் மக்களிடம் கேட்கிற போது ஜஸ்ட் பார்டர் பாஸ் 30 மார்க் பாஸ் கூட இல்லை, ஃபெயில் தான். 35 மார்க் தான் பாஸ். இல்லை என்ன நினைக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய ப்ரெஸ் மீட்டில் எல்லாத்துலேயும் என்ன சொல்கிறாருன்னா, நான் பேசுகிறத சட்டமன்றத்தில் எதுவுமே வந்து ஒளிபரப்பாகிறது இல்லை, செய்தி வந்து ஒருதலை பட்சமாக இருக்குது, என்ன காட்டவே மாட்டேங்கிறாங்க. இல்லை அது ஊடகத்தில் வர செய்தி அதெல்லாம் நான் பேச மாட்டேன். களத்தில் இருந்து களத்தினுடைய மக்களுக்காக இல்லை மக்கள்கிட்ட அது ரீச் ஆகலையா? அவர் இப்போ சேலத்தில் பேட்டி கொடுத்தா வராமல் இருக்கா? அதாவது அவருடைய முடிஞ்சு போச்சுங்க, அவருடைய சீசன் முடிஞ்சு போச்சுங்க. அவர் வந்து ஒரு லீடர் கிடையாதுங்க, ஒரு கரிஷ்மா லீடரோ ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு பார்ட்டியை உருவாக்கி லீடர் கிடையாதுங்க. ஸோ அது வந்து செயற்கையாக நடக்கப்பட்ட செய்து. அப்புறம் இப்போ எடப்பாடியுடைய கவுண்டர் வந்து ஃபெயிலருங்க, இதுக்கு மேலே சக்கஸ் ஆகுது. ஏன்னா ஃபாலோயிங் லீடர்ஸ் யாருமே இல்லை, ஈர்ப்பு சக்தி இல்லைங்க. ஒரு சாதாரணமாக வந்து எடப்பாடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க சொன்னாலே அந்தளவுக்கு பெருசாக ஒரு கவர்ச்சி இல்லை. ஸோ கவர்ச்சி இழந்த தலைவராங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை எம்ஜிஆர், நான் கலைஞர், ஜெயலலிதா பார்த்த மாதிரி ஒரு கவர்ச்சியே மக்கள் மத்தியில் இல்லை. அரசியல் மதன ஈர்ப்பு வந்து ஸ்டாலின் தான் அப்படின்னு எடப்பாடி தான்ன்ற மாதிரி அந்த பிம்பம் வந்து இப்போ உடைஞ்சப்பட்டு தான் பார்க்குது. ஸோ இப்போ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி இந்த கலைஞர் தான் ஜெயலலிதான்ற மாதிரி சூழ்நிலை இப்போ களத்தில் இல்லாது பார்க்கப்படலாம். அப்படி பார்க்குற போது எதிர்க்கட்சி தலைவராக, அதாவது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுறது வந்து 35% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மீதி வந்து இல்லை ஒழிய பெருசாக வந்து ஆதரவு வந்து எடப்பாடிக்கு இல்லைன்னு பார்க்கலாம். தமிழகத்தின் புதிய வாக்காளர்களை கவரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அதிக ஈர்ப்பு பெற்ற தலைவர் யார் அப்படின்னு கேட்குற இதில் வந்து முதல் இடத்துல விஜய், 2வது இடத்துல அண்ணாமலை, 3வது இடத்துல சீமான், 4வது இடத்துல தான் உதயநிதி ஸ்டாலின். அது 1,10,00,000 வாக்காளர் போன பார்மிஷன் தாங்க. இப்போ அடுத்ததில் அதிகமாக போகிறாங்க. அந்த வாக்காளர் மத்தியில் மனநிலை யாருக்கு அப்படின்னு பார்க்குற போது விஜய், அண்ணாமலை, சீமான் தான் அதிகமாக. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா விஜயா அண்ணாமலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அதிகமாக இருக்கா? அதிகமாக இருக்குது. குறிப்பாக அதிகமாக இருக்குது இளைஞர்கள் மத்தியில் விஜய், அண்ணாமலை தான் ஃபேக்ட் ஆஃபீஸ். விஜய்க்குன்னு ரசிகர் கூட்டம் அந்த இளைஞர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்குது. அண்ணாமலைக்குன்னு ஒரு படித்த இளைஞர்கள், அப்புறம் வந்து அரசியல் புரிதல் கொண்டவங்க, அரசியல் படித்தவங்க நினைக்கக்கூடிய நபர்கள், அந்த விட்டு புது வாக்காளர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை விரும்புகிறாங்க. அதுக்கடுத்து சீமானுடைய அதிரடி பேச்சு, அந்த பேச்சுக்களை வந்து விரும்புகிறாங்க. இந்த 3 பேர் தான் முக்கியமான இடத்துல இருக்காங்க. 4வது தான் உதயநிதி. இளைஞர்களை கவரக்கூடிய இடத்துல அண்ணாமலை இருந்தது உண்மைதான். அதே சமயத்தில் விஜய்க்கு அடுத்தபடியாக அண்ணாமலை, அதுக்கு பிறகாக சீமான் வர்றது என்ன? எப்படி அடுத்த தலைவர் யார் இருக்காங்க? அடுத்த தலைவருக்கு யார் இருக்காங்க? இல்ல இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து அமைச்சர் 4வது இடத்துல இருக்காரு. ஆனா இவங்க 3 பேரை விட அவர் கள அரசியல்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆட்சி அதிகாரத்துல இருக்காரு. ஆனா மக்கள் அதை விரும்பாத மாதிரி ஒரு டேட்டா வந்து வருது. ஆட்சி அதிகாரத்திருப்பது வேறு, மக்கள் மனதை வெல்வது வேறு. மக்கள் மனதை வென்றவர்கள் இவர்கள் தலைவர்கள். அவர்கள் ஆட்சியில் இருந்தவங்க, முதல்வர், துணை அமைச்சர், ஆட்சி பொறுப்பு, சட்டமன்ற, அது வேறு கணக்கு. ஆனால் இது மக்கள் மனதை வென்ற தலைவர்கள் தான் இளைஞர்கள். அதாவது புதிய வாக்காளர், நியூ ஓட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 19-20 வயசுக்குள்ள நியூ ஓட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விஜயே, அண்ணாமலை, சீமானை தான் விரும்புகிறாங்க ஒழிய அதுக்கு அடுத்து ஒரு பார்ட்டி, அது ஓல்டு பார்ட்டி. திமுக என்பது பழமையான இயக்கம். அந்த பழமைக்கு வாரிசு அரசியல்ன்ற போது அது பார்ட்டி கேடர்ஸ் வயசுல உதயநிதி ஏற்றுக்கிறாங்க ஒழிய நியூ ஓட்டர்ஸ் மதியில் இவங்களுக்கான செல்வாக்கு குறைந்தா நல்லாவே களத்தில் தெரியுது. 4வது இடத்துல தான் இருக்கார். திமுக சார்ந்த இளைஞர்கள், திமுக குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள் இவங்க தான் உதயநிதியை இது பண்ணுறாங்க ஒழிய ஒட்டுமொத்த ஓவராலில் வந்து பார்க்குற போது இளைஞர் மத்தியில் விஜய், அண்ணாமலை, சீமான் தான் பிரதானமாக இருக்காங்க. இதுதான் நடுநிலை. தமிழக இளைஞரிடம் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிப்பதை தமிழக அரசு கட்டுப்படுத்தி இருக்கிறதா அப்படின்னு கேட்டதுக்கு அதிருப்தி அப்படின்னு சொல்லி ஒரு 80%, நன்று 10, பரவாயில்லைங்க, எதுவும் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை இளைஞர்கள் 18 வயசுக்கு மேற்பட்ட இளைஞரை விட அந்த ஓட்டுக்கு உரிமை பெறாத இளைஞர், சின்ன வயசு பசங்க, 10வது படித்த பசங்க கூட நிறைய போதை, ஊசி, குக்கைன், பவுட்ரு, அப்புறம் கஞ்சா சரளமாக விற்கப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து அரசு வந்து கட்டுப்படுத்துது. போன ஆட்சி அதே நிலைமை, இந்த ஆட்சி நிலைமை. கஞ்சா வந்து சகஜமாக கிடைக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. இளைஞர்கள் வந்து இல்லை சின்ன ஒன்றுமா அழிஞ்சு வீணாக போகிறாங்க. தாய்மார்கள்லாம் கும்பிட்றாங்க, அந்த குடிப்பழக்கத்தை, மதுவை கொஞ்சம் குறைங்க, அதுக்கடுத்து
போதைப் பொருளாங்க இதான்னு சொல்லிட்டு தாய்மார்கள்லாம் ரொம்ப கும்பிட்றாங்க. இதில் மிக மோசமான நிலையில் தமிழக அரசு இருக்குது. இந்த திமுக மட்டுமல்ல, அதிமுகவும் அதே நிலைமை தான், திமுகவும் அதே நிலைமை தான். இதை வந்து இந்த அரசாங்கங்கள் எப்படி கண்டுகொள்ளாமல் இருக்குது, இது மாற்றம் வருதுன்னு மக்கள் முதல்ல கொஞ்சம் மாற்றம்னா இது அடிப்படை காமன் பீப்புளுக்கான ப்ராப்ளங்க. இதை கையில் எடுத்து இந்த ரெண்டு அரசாங்கம், முன்ன அரசாங்கம் இந்த அரசாங்கம் அப்படியே நார்மலாக தான் இருக்காங்க. போன குட்கா புகழ் விஜயபாஸ்கர் குட்கா அப்படின்னு சொல்லப்பட்டு விஜயபாஸ்கர் எப்படி வந்து 100 கோடி ரூபா வந்து மாரோடிகிட்ட லஞ்சம் வாங்கிட்டு அந்த குட்காவை இது பண்ணாங்களோ, அந்த குட்காவெல்லாம் இன்னைக்கு இது பண்ணாமல் தடுத்தாங்கன்னா இது ஒரு மக்களுடைய அடிப்படை வாழ்வதற பிரச்சனை. இதில் பெரும் பாதிப்பு இருக்குது. இதை இனி வரங்களும் தமிழக அரசு கண்டுக்கணும்னு நான் ஒரு வேண்டுகோளாகவே நான் இதில் வைக்கப்படுறேன். தமிழக அரசியல் கட்சிகளின் சிறந்த எதிர்கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்க்கட்சி தலைவர்கள் வரிசையில் முதல் 5 இடத்தை பிடிக்கும் தலைவர் யார் அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை முதலிடம், 2வது சீமான், 3வது எடப்பாடி பழனிசாமி, 4வது இடத்துல விஜய், 5வது இடத்துல அன்புமணி. நான் இப்போ ஆரம்பத்தில் ஸ்டோரிக்கு இப்போ புரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. ஏன் அண்ணாமலை ஃபஸ்ட்டு வரான்னா, இந்த 4 ஆண்டுகளாகவே மக்கள் முதல்ல கேட்குறப்ப என்ன சொல்கிறேன்னா, யார் இந்த அரசுக்கு எதிர்ப்பான கருத்தை பதிவிட்டுனா, சார் அண்ணாமலை வந்து அரசுக்கு எதிர்க்க புள்ளி உரத்தோடு பேசினாருங்க. அப்படி அந்த 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 எதிர்பார்ப்பை உருவாக்கிட்ட போது அந்த எதிர்பார்ப்பை எடப்பாடி பூர்த்தி பண்ணல. இதுதான் ப்ராப்ளமே. ஏன் எடப்பாடிக்கு அந்த செல்வாக்கு கூடலைன்னா, அந்த இடத்த அண்ணாமலை அடிச்சிட்டார். ஸோ அண்ணாமலை அடிக்காமல் இப்போ எப்படி டம்மியாக இப்போ இருக்கார், இப்போ அப்படியே சீனில் அப்போ வந்துட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அப்போ ராவா அடித்ததுனால அந்த இடம் வந்து இப்போ வந்து நிரப்ப முடியல. ஸோ அந்த ஈக்குவலை வந்து எடப்பாடியில் பொலிட்டிக்கல் இது பண்ண முடியல. ஏன்னா மெட்டீரியல் இல்லை. ஸோ நாலேஜ் வேணும். பொலிட்டிக்கல் நாலேஜ் இருந்தால் தான் பண்ண முடியும். இவர் அண்ணாமலை படித்திருப்பதனால, காவல்துறை அதிகாரி இருப்பதால், அரசியல்வாக உருவெடுத்ததுனால இந்த இதை வந்து அவர் இடத்த பிடிச்சிட்டாரு. இல்லைன்னு சொன்னால் எடப்பாடி வந்து எடப்பாடி மாதிரி சாதாரண லீடராக, காமன் லீடராக இருந்தானா நிச்சயமாக எடப்பாடி முதல் இடத்துலையும் வந்திருப்பாங்க. சீமானும் அதே மாதிரி திமுகவை அதிகமாக தாக்குனாங்க இந்த 4 ஆண்டுகளை. நீங்கள் இப்போ பார்க்குறோம் 4 ஆண்டுகளை வச்சு இதை ஒப்பிட்டு தான் இது 4 ஆண்டுகளை அதிகமாக வந்து திமுக அரசை தாக்குனாருன்னா முதலிடத்தில் அண்ணாமலை, 2வது இடத்துல சீமானும், 3வது இடத்துல எடப்பாடி வராது. அது சட்டமன்ற தலைவராக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஒழிய எதிர்க்கட்சிகளினுடைய செயல்பாடுகளை பார்க்கிற போது, எதிர்க்கட்சி தலைவர்கள் வரிசையில் பார்க்கிற போது அண்ணாமலை முதலிடத்திலும், 2வது சீமானும், 3வது வராங்க. இந்த 4 ஆண்டுகளில் மக்கள் பார்வையை அதை பார்க்குறாங்க. இது ஓட்டா மாறன்னா இதில் அண்ணாமலை ரோல் கேள்விக்குறியா இருக்கு. இது பார்ட்டியா இல்லை பார்ட்டிக்குள்ளே இருக்காரா அப்படின்ற விஷயம் அது தெளிவுபடுத்தணும். அப்படி வர்றபோது அதுக்கான ஓட்டுன்றது 2000 ஒரு கேம் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து சீமான் வந்து அவருடைய பேச்சுக்கள் வந்து இளைஞர் முதல்ல சென்றடைக்கு, அதுக்கெல்லாம் சென்றடைன்னு சொல்ல முடியாது. அது ஓட்டா மாறலை. அதுதான் அவங்களே பெருசு. ஓட்டாவை மாற்றலை, ஓட்டாவை மாறலை. அவர் அதை செஞ்சார்னா அவருக்கு ப்ளஸ், இல்லைனா இல்லை. ஆனால் எடப்பாடிக்கு பொறுத்தவரை இளைஞர் மத்தியில், அந்த மக்கள் மத்தியில் அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி, ஊடகங்கள் ஆகட்டும், இப்போ சமூகத்தில் இப்போ டிவிலாம் பார்க்குறப்போ ஏங்க எதிர்க்கட்சியில் பேசுகிறப்போ இவங்கெல்லாம் ஒரு 5 பேர் சொல்கிற போது இவங்க அண்ணாமலை நல்லா பேசுகிறாருங்க, அதுக்கடுத்து சீமான் வந்து அரசுக்கு எதிர்ப்பு கருத்து நல்லா பண்ணுறாங்க, அதுக்கடுத்து தான் எடப்பாடியை வந்து 3வது இடத்தை மையம் வைக்கிறாங்களா ஒழிய அது கட்சி பெருசாக ஐடெம்கேட பெரிய இயக்கிறதுல 3வது இடத்துக்கு வரல. மற்றபடி வந்து ஒரு அந்த கவர்ச்சியை உருவாக்குற, ஒரு அரசுக்கு எதிர்ப்பான கருத்துக்களோ போராட்டங்களோ, தினந்தோறும் அந்த இமேஜை உருவாக்குற, ஒரு அலையை உருவாக்குற விஷயத்தை 4 ஆண்டுகளாக தவற விட்டுருக்கான்னு பார்க்குறேன். குறிப்பாக நிறைய மக்கள் சொல்லுவாங்க, சார் அவர் கட்சியை காப்பாற்ற போராடிட்டு இருக்காரு, அவரை காப்பாற்ற போராடிட்டு இருக்காரு, அப்புறம் எங்கே சார் நாட்டை காப்பாற்ற போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் அண்ணாமலை முதலிடத்தில் இருக்காரு. இந்த 3வது இடத்துல தான் எடப்பாடி இருக்காரு. அதுக்கடுத்து தான் விஜய் வந்து அப்பப்போ வந்துட்டு போறாருங்க. மற்றபடி ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக வந்து இதுவரையும் சைக்கிள் ஆக்டிவிட்டிஸ் இல்லை, பெருசாக இல்லை அப்படின்னு தான் 4வது இருக்காரு. 5வது தான் அன்புமணியாக பார்க்கப்படுது. வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி நிலவுவதால் முதல்வராக வாய்ப்புள்ள பிரதான அரசியல் கட்சியாக மக்களின் பார்வை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கு அதிமுக அல்லது திமுக 2இல் 1 தான் ஆட்சி அமையும் சொல்லி 80.74, மற்ற இருவரில் ஒருவர் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி 12.48 சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ புரியுதா? அந்த பிரச்சனை தீர்க்கும் கட்சின்னு அப்போ கேட்டிங்கல்ல, அப்போ இந்த 2 பேருக்குள்ள யாருன்னு தான் இந்த இது. ஸோ இந்த 2 பேருக்குள்ள தான் ஆட்சி 2000 வரும். அப்போ மு.க. ஸ்டாலின் சொல்ற மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரியும் போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான், வேற யாருக்கும் கிடையாது. 2026 காலத்துக்கு அது விஜய்க்கும் நல்லா தெரியும், மற்றவர்களுக்கும் நல்லா தெரியும். ஸோ அதனால் திமுக ஜெயிக்கிறதும் எடப்பாடிக்கும் தெரியும். உண்மை அதுதான். தெரிஞ்சே அரசியல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் பட்டியலிட்டிருக்கீங்க. அதில் டாப் 10 அப்படிங்கிற வரிசையில் பார்க்கும்போது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வாய்ப்பு 77.83, எடப்பாடி பழனிசாமிக்கு 73.30. இதை பற்றி சொல்லுங்கள். மொத்தம் 10 பேருங்க. மு.க. ஸ்டாலின், எடப்பாடி, உதயநிதி, அண்ணாமலை, விஜய், சீமான், அன்புமணி, ராமதாஸ், ஓ பன்னீர்செல்வம், டிடி தினகரன், திருமாவளவன். இந்த 10 பேருக்குள்ள வரும். 10 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல ஸ்டாலின் அவர்களும், 2வது இடத்துல வந்து எடப்பாடி அவர்களும், 3வது இடத்துல உதயநிதி அவர்களும், 4வது இடத்துல அண்ணாமலை அவர்களும், 5வது இடத்துல விஜயும் வருகிறார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்புகளும், அதாவது நீங்கள் பார்ட்டி வைஸாக அனலைஸ் பண்ணணும், அப்புறம் ஃபீல்டு வைஸாக அனலைஸ் பண்ணணும், அப்புறம் இளைஞர்கள் வைஸாக அனலைஸ் பண்ணணும், அப்புறம் பெண்கள் வைஸாக அனலைஸ் பண்ணணும், ஒட்டுமொத்த தொழிலாளர்கள், எல்லா விதமான விஷயம் இது பண்ணுற போது அவருடைய குரலாக என்ன இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு மக்கள்
மக்கள் மத்தியில் கலாய்வில் அதான் இப்போ மற்ற இடங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ அண்ணாமலை, விஜய், சீமான், உதயநிதி ஸ்டாலின் இருந்தது. ஆனால் அடுத்த முதல்வராக யார் வரணும் அப்படின்னு கேட்கும்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு 67.99 ஆமா, அவர் முதல்வர் கேண்டிடேட் கிடையாது இல்லையா? இப்போ திமுக முதல் வேட்பாளர் ஸ்டாலின் தானே, திரு ஸ்டாலின் அவர்கள் தானே. அப்படிங்கும்போது அது லிஸ்ட் அடிப்படையில் பார்க்கும்போது அண்ணாமலை சொல்லலை, விஜயை சொல்லலை, சீமானை சொல்லலை, அன்புமணி, டிடிவி தினகரன் அவங்கலாம் சொல்லாம இப்போ 3வது இடத்துல உதயநிதி மீது ஒரு சம்திங் ஏதோ இருக்கு. அவங்க திமுகவில் அந்த கட்டமைப்பு கட்டமைதியை பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி அப்படின்ற வாய்ப்புன்றது அது மக்கள் மத்தியில் நன்கு சொல்லப்படுறாங்க. அது எளிமையாகவே நீங்கள் சேகரிச்சிக்கலாம். இப்போ நம்ம பேச்சு வட்டார வழக்கில் பேசுகிற போது ஸ்டாலினுக்கு அடுத்து யாருன்னா உதயநிதி தான் அப்படின்னு குடும்ப கட்சியாகிவிட்ட திமுக இப்போ 80 பேசுகிறாங்க. அப்படி பார்க்குறப்ப அது குடும்ப கட்சின்ற போது அந்த ஆதரவு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் தான் தெரியும். ஆனால் இப்போது 2020 முதல் வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வேட்பாளராக முன்மொழிகிறாங்க. வரும் காலத்தில் இவரால் தான் தமிழகம் தலை சிறந்து நிற்கும் என நீங்கள் நினைக்கும் தலைவர் யார் அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணாமலை முதலிடத்தில், 2வது விஜய், 3வது உதயநிதி, 4வது சீமான். இந்த கேம் இதுக்கான கொஸ்டின் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். 2,40,91,872 ஓட்டர்ஸ் 39 வயசுக்குள்ள ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுக்கான தலைவர்கள் தான் இது. அதுக்கான தேடலுக்கான கொஸ்டின் தான் இது. 1 ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்ன்ற கூட்டம் அந்த ஓட்டு வந்து விஜய் 2வது இடத்துலையும், விஜய் அண்ணாமலை படித்தவங்க அந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த 2 பேருக்குள்ள தான் காம்படிட்டர் இருக்கும் இல்லையா, அதுக்கடுத்து தான் உதயநிதி சீமான் வராங்க. ஸோ 2 பேருக்குள்ள இந்த ஓட்டருக்கான தலைவர்கள் இவங்க. ஸோ இவங்க வந்து எப்படி அரசியலை முன்வைக்கிறாங்க. இப்போ பார்ட்டியா விஜய் வந்துட்டார், இப்போ அண்ணாமலை ரோல் என்னன்னு தெரியல. அந்த ஓட்டு இறங்குதா ஏறுதா, அப்படி இறங்குச்சுன்னா விஜய்க்கு போகும். இந்த கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு. வெளியான உடனே இப்போ பாஜகவினர் இதை உன்னிப்பாக கவனிப்பாங்க. அண்ணாமலை நம்ம வந்து தலைவராக இல்லாத போது பாஜகவினுடைய மக்கள் மத்தியில் ஒரு விஷயம் வந்து தென்படுது அப்படிங்கிறத பார்த்துருப்பாங்க. மக்களுக்கு தென்படவே இல்லை. நீங்கள் தென்னெல்லாம் படணும் யோசிக்க வேண்டாம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பாஜக முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். தமிழ்நாட்டில் இனி வரும் காலத்துக்கு அண்ணாமலை இல்லாமல் பாஜக கிடையாது. நயனாநாயகன் முகத்தை வச்சு ஓட்டு போட யாரும் தயாரா இல்லை. செல்வ பிறந்த கேட்டு மூஞ்சி கேட்டால் ஓட்டு போடுவாங்களா? அது மாதிரி தான் ஒரு கட்சி, அவ்வளோதான். ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, அது போல் ஒரு பெயர் இருக்கிற ஒரு கட்சி, தேசியத்தை ஆளுதனால ஒரு கட்சி, அவ்வளோதான். நயனார் முகத்தில் பார்த்து ஒரு ஓட்டு கூட விடாது. தன்னுடைய திருநெல்வேலி தொகுதியை தோக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ அண்ணாமலை இப்போ அடுத்து என்ன பண்ண போறார் அப்படிங்கிற அது அவர் கையில் தான் இருக்கிறது. அவர் அதே கட்சியில் தேய்பிரி ஆகிறாரா, இல்லை மக்கள் தலைவர் ஆகிறாரா, இல்லை புது விதமான இயக்கத்தை தொடங்குறாரா, இல்லை மத்திய அமைச்சராகி அரசியல் விட்டு கொடுக்குறாரா, புதிய கட்சியா, இல்லை விட்டு கொடுக்குறாரா, இல்லை அமித்ஷா மோடிக்கா தன் லைஃபை விட்டு கொடுக்குறாரா, இல்லை விட்டு கொடுக்காம தன் லைஃபை தன் நம்பி வந்தவங்களையும் தன் மக்களையும் பார்க்குறாரா என்பது அவருடைய விடை அண்ணாமலை கையில் தான் இருக்குது. திரு அண்ணாமலை அவர்கள் என்ன முடிவு செய்கிறாரோ அதை ஒட்டி இந்த விஜயா அண்ணாமலை என்ற கேம் வந்து 2031 கேம். இப்போ இல்லை, 2020 இது மாதிரி தான் போகும். 2030 இந்த 4 பேருக்குள்ள கேம் தான் இருக்கும். அது அந்த வரபோது உதயநிதியா, அண்ணாமலையா, விஜயா, இந்த 3 பேருக்குள்ள கேம் தான் வந்து 2030 முடிவாக இருக்கும். அதுக்கான தலைவராக அண்ணாமலை மக்கள் தலைவர் வராரா, இல்லை புது பிரயம் வருகிறாரா, இல்லை மாற்று பாதையில் போகிறாரா, இல்லை மத்திய இணையமைச்சர் முருகன் மாதிரி டம்மி ஆகிட்டு சனிக்கிழமை சாட்டர்டே சண்டே, வெள்ளிக்கிழமை அமாவாசை மாதிரி சாட்டர்டே சண்டே வந்து பேட்டி கூட்டு போகிறான்றது காலம்தான் முடிவிட்டு சொல்லும். முக்கியமான கேள்வி, தற்போது அரசியல் சூழலில் உங்களுடைய வாக்கு யாருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதில் வந்து கட்சி வாரியாக இது மக்கள் பார்வை மட்டும் இல்லாமல் இது போன டேட்டாஸ், அதாவது பழைய பாராளுமன்ற தேர்தலும் இப்போ அடுத்து வர சட்டமன்ற தேர்தல் எப்படி வரும், கோர் ஓட்டு எப்படி குறையுது என்ற அனலைஸ் பண்ணும். இது டேட்டா அனலைஸும் இதில் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது ஃபீல்டு ஸ்டடி மட்டும் இல்லாமல் பப்ளிக் ஸ்டடி மட்டும் இல்லாமல் டேட்டா ஸ்டடி இதில் பண்ணி வச்சுதான் கோர் ஓட்டு இதை கரெக்டாக, இது வந்து கட்சியினுடைய கோர் ஓட்டு யாருக்கு வாக்குன்றது மக்கள் சொல்லி மட்டும் இல்லை, இது டேட்டா வைஸ் பார்ட்டி வைஸ் எல்லாமே அனலைஸ் பண்ண வச்சது தான் கோர் ஓட்டு வந்து. இப்போ நீங்கள் கட்சி வாரியாக கணிப்பு தற்போதைய அரசியல் சூழல் போட்டிருக்கீங்க. இது வந்து கட்சி சார்ந்தவங்க ப்ளஸ் மக்கள் டேட்டா சயின்ஸ் பயன்படுத்தி தான் இந்த இது புள்ளி வரைக்கும். அப்படி பார்க்குறப்ப தான் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 17.7% தான் திமுகவுடைய கோர் ஓட்டு, அதிமுக கோர் ஓட்டு 17.3, 2 பேரும் சமபலம் தான் இருக்கவங்களே. பெருசாக வந்து அந்த கோர் ஓட்டு குறைஞ்சிருச்சு. திமுகவுடைய 23 அதில் ஒரு 4% கோர் ஓட்டு குறைஞ்சிருக்கு. ஏடிஎம்கே கிட்டத்தட்ட 9% ஓட்டு குறைஞ்சிருக்கு. ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோதுக்கும் இப்போக்கும் 9% ஓட்டு குறைஞ்சிருக்கு. இன்னும் சற்று குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது வர சட்டமன்ற தேர்தலில். அப்புறம் பிஜேபி 5% ஓட்டு, அது கிட்ட 5 மாதத்தில் எடுத்தது, இப்போ 2% ஓட்டு குறையும். ஸோ 3.5% ஓட்டு 1.5% ஓட்டு குறையும். 3.5% ஓட்டு தான் பிஜேபிக்கு இருக்கும். அப்புறம் காங்கிரஸ் கட்சி 3 ரெகுலர் எப்பயும் இருக்கும் நாம்ஸ். அப்போ தாவேக்கா 12.20% இப்போ இருக்கிற ஓட்டு. இப்போ புதிய பிளேயரா இப்போ தாவேக்கா வந்து வந்திருக்கு. அது வந்து 12. இப்போ தற்போதைய இது எப்படி பண்ணா, இதுல ஒரு சிக்கல் என்ன, கூட்டணி அமைஞ்சா ஒரு கால அதிமுக சொல்றாங்களே, அப்படி போனா இதுதான் வரும். அப்படி இல்லைன்னா ஓட்டு பர்சன்ட் வந்து 18-20 வரும். அதான் இப்போ இது வந்து நீங்க 150 நாள்ல எடுத்த ஒரு கணிப்பாக 2 பார்வையில் பார்க்கணும் பிரதர். 2 பார்வை. ஒரு பார்வைனா அதிமுக கூட்டணி போனா இந்த கணக்கு வரும், அதிமுக கூட்டணினா 18% மேல வரும். தனித்துவமா இருந்தா தாவேக்காக்கு 12.2 இப்போ இருக்கிற வாக்கு இதான் ஓட்டு. இப்போ இருக்கிற பிஜேபி இது தாவேக்கா ஓட்டு
மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இருக்காங்க. விஜயோட அரசியல் இப்போ தற்போது அந்த ஓட்டு எண்ணிக்கை சொல்லணும்னா குறைஞ்சபட்சம் இன்னைக்கு இருக்கிற சொல்ல ஒரு 80 லட்சம் ஓட்டு விஜய்க்கு தெரியுது. இது எவ்வளோ ஏறுன்றது, ஏறுச்சுன்னா அந்த 18 தாண்டி போகும், ஏறுனா அந்த 80க்குள்ள அடங்கும். ஸோ அப்போ இன்னும் வந்து அவர் கள அரசியலுக்கே வரல அப்படிங்கிற ஒரு சூழல்ல இந்த நம்பர் வந்து அப்படி வர்றபோது 18க்கு மேலே வரபோது நாம் தமிழ் வந்து எவ்வளோ ஓட்டு குறையுது, எவ்வளோ ஓட்டு ஏறுது, 26% தான் கேமே. நாம் தமிழுக்கும் தாவேக்குள்ள கேம்னா 26% எவ்வளோ ஏற்றம் வருதுன்னு தான் விஷயம், வேற ஒன்றுமே இல்லை. இல்லை இப்போ நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் பல்வேறு ஆண்டு காலமாக இந்த கணிப்புகள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. விஜயோட இந்த ட்ராக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து அவர் கள அரசியல் இன்னும் முழுசையாக வரல, அப்பப்போ வந்துட்டு போகிறாருங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்குது. இந்த 12ங்கிற கிராஃப் எப்படி அடுத்த லெவலுக்கு போகும், எவ்வளோ தூரம் போகிறக்கு வாய்ப்பு? கள பாலிடிக்ஸில் அவர் ஏன்னா ஒவ்வொரு அரசியல் விமர்சகர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 8ங்கிறாங்க, 7ங்கிறாங்க, 10%, 12 மேலே போகாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. சில கருத்து கணிப்புகள் 10% விஜய்க்கு இப்போதைக்கு இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது அவங்க விமர்சனங்கள், அது அவங்களுடைய பார்வையில் பேசுவோம், அதுக்குள்ளே வரல. பொதுவாக தமிழ்நாட்டு முழுக்க நான் 25 ஆண்டுகளாக இப்போ அது ஆய்வில் நான் இருக்கிறதுனால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை வச்சு சொல்கிறதுனா, இப்போ தாவேக்குடைய ஓட்டு இவ்வளோ தாங்க. மற்றபடி பெருசாக 8, 9லாம் இல்லை. இப்போ இருக்குது இது வந்து 12.20 தான் ஆக்சுவலி. ஒரு இன்னைக்கு தேர்தல் நடந்தால் இந்த ஓட்டு வரும். இது ஓட்டை எப்படி மாறினா அவர் கள அரசியல் வந்து செய்யணும். ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான இன்னும் கருத்துக்களை வந்து இன்னும் போல்டாக எடுத்து சொல்லணும். மக்களில் வந்து போய் பிரச்சாரத்தை பண்ணணும். மக்களுடைய பிரச்சனை எடுத்து முன்வைக்கணும். அவங்கள ஒரு தோல் கொடுக்கணும். இந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் அவர் பண்ணுவாரான்னு தெரியல. கண்டினியூ பாலிடிக்ஸில் தான் சொல்கிறேன். அதான் அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேம் 2020 கேம் இல்லை, 2030 கேம். அந்த கேமு விஜய், உதயநிதி, அண்ணாமலை, சீமான், இந்த கேமுக்குள்ளே என்னன்றதா இதை ஒட்டி தான் விஜய் வந்து ஸ்டாலின் எடுத்து முதலமைச்சர் நோக்கமே அல்ல. அவர் வந்து 2030, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நிறைய டேட்டா சேகரிச்சதால அடிப்படையில் சொல்கிறேன். டேட்டா விஜயுடைய தனிப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அணுகுமுறை எப்படின்ற நோக்கத்தை நான் புரிந்து கொண்டதால் சொல்கிறேன்னா, 2030 உதயநிதியா விஜயா என்ற ஒரு கான்செப்ட் இருப்போ அவர் அண்ணாமலை கான்செப்ட் விட்டார். அண்ணாமலை ஒரு கான்செப்ட் வருகிற போது களம் எப்படின்றது அரசியலாகவே உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு 6% அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. கடந்த முறை அவங்க 8% எடுத்திருந்தாங்க. அந்த இதில் தான் உங்களுக்கு இன்னொரு ஸ்டோரி இப்போ மறுபடியும் சொல்கிற நினைவுபடுத்தணும்னா, 26% ஓட்டுகள் தாவேக்கா நாம் தமிழர். இதில் ஒரு 2% ஏறுது இறங்கு இல்லையா, அந்த 8% இருக்கு இல்லையா, அந்த 2 தான் போய் சிக்கல். அது வந்து இன்னும் 2-3 சர்வே எடுக்கிற போது தான் புதுலிமா வரும். ஆனால் இப்போதைக்கு கூட 6% ஓட்டு கன்ஃபார்ம் நாம் தமிழ் தெரியுது. அந்த வாங்கின ஓட்டே மறுபடியும் வாங்குறாங்களா, ஏறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த 8% தக்க வச்சு கொடுறாங்களா இல்லை குறைதான்றது இன்னும் சில ஆய்வுகள் எடுக்கிற போது தான் தெரியும். ஆனால் தற்போது பார்த்தா நாம் தமிழ் வந்து ஓட்டுகள் நிச்சயமாக தாவேக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1% மேக்ஸிமம் கண்டுபிடித்தார். அது 2ஆக மாறுமன்றது தான் இப்போ நம்ம அடுத்த ஆய்வுகள் எடுக்கிற போது தான் தெரியும். ஆனால் இதில் தாவேக்காவுக்கு இங்கே தான் ஜம்ப் ஆகுது. இந்த ஜம்ப் ஆகிற போது தான் அந்த 26% கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கும் 1% வரும்போது அந்த 18-20 வருதா இல்லை வந்து ஒன்று குறைதான்றது இந்த 2 பேருக்குள்ள கேம் வந்து முடியும். இதில் எப்படின்றது துல்லியமாக வைக்கணும்னா இன்னும் 2 ஆய்வுகள் எடுத்த பிறகு தான் தெரிய வரும். தேமுதிகவுக்கு 2% வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் தேமுதிக விஜயகாந்த் இல்லாத போதும் நம்ம வந்து தேமுதிகவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு மக்கள் மத்தியில் 2% தானாங்க. அது ஒரு பெரிய இது இல்லை. 2% தான் நிறைய தொகுதி, நிறைய அது சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் வந்து அதனுடைய தாக்கம் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை. தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய தாவேக்காவோ நாம் தமிழரோ வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்குது. தமிழ்நாடு முழுக்க வந்து பேசப்படுறாங்க. ஆனால் இது வந்து தேமுதிக வந்து தமிழ்நாடு முழுக்க இல்லை. பாமகவும் அப்படித்தானா? பாமக வந்து வடமண்டல அளவில் நல்லா இருக்குது. ஸோ மற்ற தென் மாவட்ட அளவில் பெருசாக இல்லை. இப்போ டெல்டா பகுதியில் பெருசாக இல்லை. மயிலாடுதுறையும் இருக்குது. மயிலாடுதுறையும் பாமக ஸ்ட்ராங்காக இருக்குது, பேசப்படுறாங்க. அதுக்கடுத்து திருவாரூரில் வந்து கம்மியாக இருக்குது. திருவாரூரில் அந்த அளவுக்கு தாக்கம் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வடகடை மாவட்டங்கள், கோவை மண்டலமும் அதே மாதிரி இல்லை. ஸோ இந்த நார்த்தாடு மண்டலத்தில் ஏடிஎம்கே ஜெயிக்குன்னா கூட அதிக வாய்ப்பு வடகடை மாவட்டங்கள் தான். தென்னார்கடை மாவட்டங்களும் டெல்டா பகுதியிலும் மேற்கு மண்டலத்தையும் வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா இந்த வடகடை மாவட்டங்கள் சொல்கிற போது அதிமுக நிறைய சீட்டுகளை பிடிக்க வாய்ப்பு இருக்குது 2030. இப்போ இருக்க சூழ்நிலை பார்க்குற போது வடகடை மாவட்டங்கள் சாதகமாக இருக்குதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தீர்மானிக்கவில்லை அப்படின்னு சொல்லி 8.3 இதுதான் டிசைடிங் ஃபேக்ட். இதுதான் வந்து வரபோது இந்த ஸ்டோரிக்கு உங்களுக்கு அடுத்து வாங்க நான் அது கேள்வி வரை தரேன். தமிழகத்தில் இனி கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டதுக்கு அதுக்கு வந்து திமுக, காங்கிரஸ், விசிக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு 33.60%. அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி 28.70%. இடமாறும் இரு கட்சி கூட்டணிகள் அப்படின்னு சொல்லி தாவேகா, நாத்தாக்கா 25.3, பிற 12.4. இதில் இன்னொரு விஷயம், ஒரு அதிகபட்சமாக நான் சொல்லிப்பேன் பாருங்க, 72% வாக்கள் தேர்தலில் போலியானா இந்த கணக்கு உட்காரும். 72% மக்கள் தேர்தல் அரசியல் போலிங் ஆகும். பொதுவாக நம்மளுது 70% 71% வரைக்கும் இப்படி ஆச்சுன்னா இந்த கணக்கு இதை தாண்டிச்சா கணக்கு மாறும். இதில் தான் நாங்கள் தோக்குறது. இந்த சர்வேயில் தோக்குறது காரணம்னா ஏற்ற கோயம்புத்தூர் மாட்டது காரணம் அதுதான். ஸோ அந்த ஓட்டு போலிங் கொஞ்சம் அதிகப்படுத்தினா அதை ஜெயிச்சிருக்கலாம். ஓட்டு போய் கம்மியாக மாட்டிக்கும். ஸோ இந்த கணக்கில் டேலி மிஸ் ஆகி தான் அப்படி ஒரு இந்த அதனால தான் இந்த முறை 72% வந்து அமைந்தால்
இந்த இந்த கணக்கு கணக்கு மாறினா வேற கணக்கு மாறும். ஏன்னா நம்ம உஷாராயிட்டேன். ஏன்னா இல்லைன்னா பிடிச்சிக்கிறேன் டக்குன்னு பிடிச்சி நீங்களாம் கேட்டுக்கிறீங்க. அதான் என்னன்னா இந்த 72% வந்தாச்சு. அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினுக்கு இப்போ விடை கொடுக்குறேன். இந்த 25.3 இருக்கு இல்லையா, அது வந்து தாவேக நாம் தமிழுக்கு அடங்கிருச்சா? இந்த 12.40 இருக்குல்ல, நோட்டாவும் இந்த தீர்மானிக்கப்படாத 8% இருக்காங்க இல்லையா, அதுவும் இது தான் இந்த 12.40. அந்த 12.40 வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கப்படுறவங்க வந்து ஓட்டு டிசைட் இன்னும் பண்ணல. அவங்க யார் முடிவு செய்யப்படுறாங்களோ அப்போ அந்த கூட்டணிகள் 33.60 திமுகவும் 28.70% அதிமுக இருக்கு இல்லையா, இதில் மார்ஜின் மாறி பர்சன்டேஜ் மாறும். மாறும்போது தான் சீட்டுகள் எண்ணிக்கையில் மாறும். அப்படி மாறும்போது தான் 40 சொல்லி இழுபறி சொன்னோம் இல்லையா, அந்த இழுபறி தொகுதிகள் திமுக அதிமுக முடிவு வரும். அது வரும்னா இன்னும் 2-3 ஆய்வுகள் எடுத்தால் தான் அந்த கணக்கு வரும். இப்போ அந்த கணக்கு வராது. அந்த 25.3% தான் வந்து முக்கிய ஒரு புள்ளியா இருக்கு. அது மட்டும் இல்லாம கூடுதலா அந்த 8% அதுதான் திமுகவும் அதிமுக சவாலான தேர்தல். இதை எப்படி சந்திக்க போறாங்கன்னா பொறுத்து தான் பார்க்கணும். அவங்களுடைய தேர்தல் யுக்திகளை எப்படி கையாள போனாங்க. ஆனால் இந்த கேமில் 26% ஓட்டு வந்து வேஸ்ட் ஓட்டு. நாம் தமிழருக்கும் விஜய்க்கும் போகிற ஓட்டு. ஸோ இந்த கேமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 58% ஓட்டுக்குள்ளே தான் வந்து 2 பேருக்குள்ள ஒரு போட்டியாக இருக்கும் இல்லையா. இவங்க 43%, 40% வாய்ப்பு ரொம்ப கம்மி. அந்த 40% எப்படின்னா இந்த டிசைடிங் ஃபேக்டர் 8% ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த ஓட்டு யாருக்கு திமுக போச்சுன்னா 40% வரும், திமுகவுக்குள்ள ஏடிஎம்கே வச்சுன்னா இப்படி மாறும். இந்த இதில் தான் அந்த 40 தொகுதி நான் ஒரு கணக்கு கடை சொன்னேன் இல்லையா, அந்த 41 தொகுதி எப்படின்ற கேம் வந்து இன்னும் அந்த 2-3 ஆய்வில் வந்து முடிவு வரும். அதை எப்படி திமுக அதிமுக கையாளுற விஷயங்களும் பொறுத்து வந்து பார்க்கணும். அப்படி பார்க்குறப்போ தான் அதோடைய கணக்கு வரும். இன்றைய சூழல்ல இப்போ நீங்க ஒட்டுமொத்தமாக 234 தொகுதியிலையும் வந்து கருத்து கணிப்பு நடத்தியிருக்கீங்க. ஓவராலா அப்போ வாய்ப்பு அப்படி இன்னைக்கு தேர்தல் நடந்தால் யாருக்கு வாய்ப்பு அப்படின்னா திமுக அப்படிங்கிற ஒரு குறைஞ்சபட்சம் 136 தொகுதிகள் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேல்ன்றது அவங்களுடைய ஒர்க்கை பொறுத்து. ஆனால் இது நிலைமைகள் எப்படி அரசியல் கணக்குகள் மாறுதோ, கூட்டணி கணக்குகள் மாறுதோ, மக்கள் மத்தியில் இதே நார்மலாக இப்போது பாலிடிக்ஸ் போதா, இல்லை வந்து ஏதாவது புரட்சி ஏற்படுதா, ஏதாவது பிரச்சனைகள் வருகிறதா, இல்லை பிரதான பிரச்சனைகள் வந்து வாக்கு அரசியலை மாற்றுதா, இல்லை கூட்டணி கணக்குகள் மாற்றுன்றது நாளடைவில் போகிற போது அப்புறம் ஆய்வுகள் எடுக்கிற போது தான் அந்த எண்ணங்கள் கொஞ்சம் ஜஸ்ட் மாறும். ஆனால் இது மேக்ஸிமம் இதை ஒட்டி தான் வரும். இதுலேருந்து கொஞ்சம் ஜஸ்ட் மார்ஜின் தான் பெருசாக மாறும், கொஞ்சம் மாறும்போது பெருசாக மாற்றம் வராது. 25 ஆண்டுகள் அந்த களத்தில் நிற்கிறேன்னா ஒவ்வொரு முறையும் நான் இது பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு 4 சர்வே ரிப்போர்ட் அனுப்புனேன். இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணது ஏதாவது நான் தப்பாக சொல்லிக்கிறேன், யாராவது சார். ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை விஷயத்தில் இவர் தப்பாக சொல்லிட்டாரு. இல்லை, அண்ணாமலை விஷயம் வந்து ஜெயிக்க வேண்டியது நாங்கள் மைனஸ் பிரச்சனை என்னங்க, ஜனவரி மாதமே கொடுத்தானா 21%. அப்போ ஜனவரி மாதமே ஒர்க் அவுட் பண்ணி தானே நிச்சயமாக எழுதணும். என்கிட்ட ஒரு கம்பெனி எங்கிட்டே வாய்ப்பு கொடுத்தது காரணம்னா, அப்போ வந்து கொடுத்தானா அந்த பூத்து கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சதில் குளறுபடி 2000 பூத்து கமிட்டியில் தான் ஃபேக்காக வந்து லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அது ஒன்று. அதுக்கிட்ட இந்த லிஸ்ட்டு வந்து ஓட்டர் லிஸ்ட்டை வந்து செக்அப் பண்ணலை, அது ஒழுங்கு பண்ணிக்கணும். ஜனவரி மாதம் வந்து அண்ணாமலை கேண்டிடேட் முயற்சி பண்ணால் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை மட்டும் நான் தோற்று காரணம்னா, செந்தில் பாலாஜி ஜெயிலில் உட்காந்துட்டு மருத்துவ ரூமில் உட்காந்துட்டு தேர்தல் வேலை பார்த்தாரு. அப்போ பார்க்குறப்ப ஏடிஎம்கே 21% ஓட்டு சொன்னேன். அதில் வந்து 5% ஓட்டு ஜம்ப் திமுக ஆயிடுச்சு. நான் நினச்சி பார்க்காத ஒன்று. அந்த 21% ஏடிஎம்கே ஓட்டு அப்படியே போயிடுச்சுன்னா நிச்சயமாக வந்திருக்கும். இங்கே எங்கே மிஸ்டேக் ஆச்சுன்னா அந்த 5% ஓட்டு திமுக போயிடுச்சு. அது ஒன்று. மக்கள் மத்தியிலே வந்து மோடிக்கு எதிர்ப்பாக கொஞ்சம் ஒரு 2% ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 8% ஓட்டு நாம் தமிழ்லேருந்தே ஓட்டு போட்டிருக்காங்க. அதிலே கொஞ்சம் ஓட்டு குறைஞ்சிருக்கு. இதுதான் காரணம். அதில் ஓட்டு பிரச்சனை பாருங்கள், நான் துல்லியமாக சொல்லியிருப்பேன். நாம் தமிழ் தோற்றுக்குனா பாருங்கள், ஏடிஎம்கே வந்து 5% டிஃப்ரெண்ட் ஆச்சு. மீதி எல்லாமே பாருங்க கரெக்டாக இருக்கும். 8% ஓட்டு தான் அந்த கேமை மாற்றினது. அது என்னுடைய தப்பு இல்லைங்க. களத்தில் போய் யாரப்போ வெற்றி பெறன்னு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை மாற்றுறதுக்கான தேர்தல் நடைமுறைகள் ஒன்று இருக்கு இல்லையா, தேர்தல் செயல்பாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த முன்முனை போட்டியில் தன்னை ஜெயிக்கிறதுக்கான வியூகங்கள் அமைக்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்து தவறு விட்டதற்காக தான் பிஜேபி அங்கே தோச்சவளை இல்லைனா வெற்றி பெற்று போகிறாங்க. உங்களுடைய கள ஆய்வில் பாஜக, தமிழக வெற்றி கழகம், சீமான் இவங்க 3 பேருக்கும் உங்கள் கள ஆய்வு என்ன சொல்ல விரும்புதுன்னு நினைக்கிறீங்க? 2031 கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது சீமான் அவர்கள் கேமில் வரமாட்டாருங்க. உதயநிதி, அண்ணாமலை. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமான் கேமில் இல்லை. ஸோ இது அடுத்து 31 இல்லை, பின்னிக்கே சொல்கிற பதிவுன்னு வச்சுக்கேன் சார். நான் ரெக்கார்டு அது என்னுடைய எல்லாமே வெப்சைட்டில் IPS.com வெப்சைட்டில் போட்டுருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து இப்போ நான் இதுக்கு முன்னாடி விட்ட சர்வேவும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கேன். என்னென்ன துள்ளி விவரம்லாம் கொடுக்கப்பட்ட ப்ரூஃப் பண்ணதான் பேசுகிறேன், ப்ரூஃப்லாம் பேசலை. 25 ஆண்டுகளாக நான் பத்திரிகைகளை சந்தித்து நான் சர்வே விடுற ஆள். அப்படி பார்க்குறப்போ நாளை 31 நடக்குது, இன்றைக்கே நான் பதிவு பண்ணுறேன். கேட்டுங்க, உதயநிதியா அண்ணாமலையா விஜயா என்ற ரோல் வரும். அண்ணாமலை 2031 ஒரு மிகப்பெரிய ஒரு செக்டாராக அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது நான் பார்க்க போகிறேன். அண்ணாமலை நபர் ஒரு தனிநபர் பேஸ். அப்படின்றப்போ நான் பொலிட்டிக்கலில் 25 வருஷமாக இருக்கிற போது உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம், இந்த கூட்டத்தில் எப்படி ஒரு ஆள் வந்து வளர்ந்து வர்றாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய விஷயம். அவரை நான் உன்னிப்பாக பார்த்து ஸ்டடி பண்ணி பேசப்பட்ட வேற ஒன்றும் இல்லை. அப்படி பார்க்குறதா அண்ணாமலை பேசுகிறப்போ உங்கள் சமூகத்தில் உங்களுக்கு மார்க்கில் எடுக்கிற போது அந்த கண்டென்ட்டை போட்டு என்ன அண்ணாமலைக்கு அது மாதிரி காமிச்சிட்டிங்க. நான் பிஜேபின்னு அறவே பிடிக்கும். அண்ணாமலை ஆதரவாளர் இல்லை. அண்ணாமலை வந்து பிடிக்கும், இருக்கிற தலைவர்களில் எனக்கு பிடிக்கும், இல்லைன்னு சொல்ல. அது சீமானை பிடிக்கும், கலைஞர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கலைஞரை கடவுளை போல பார்க்கக்கூடிய ஆள். அப்படி பார்க்குறப்போ இந்த தமிழக அரசியல் உன்னி பார்க்குறப்போ ஒரு மாற்றத்தை கொடுக்குற தலைவராக அண்ணாமலை இருப்பதனால நான் விரும்பக்கூடிய அரசியல் ஆய்வாளர் இருக்கிற போது ஒரு லைக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அப்படி கேட்குற எடப்பாடி கேட்டால் நான் விலக்கு கொடுப்பேன், ஸ்டாலின் கேட்டால் விலக்கு கொடுப்பேன், எல்லாரும் கேட்டாலும் விலக்கு சொல்லுவேன்.
இந்த சமூக வலைதளம் தான் என்னை வந்து தூக்கி விட்டு பாஜக, எனக்கு பாஜக உள்ளபடியே பிடிக்காது. காங்கிரஸோட பெரிய திருடன் பாஜக. ஸோ இதில் அண்ணாமலை என்ற ஒரு ரோல் எப்படி வருது? ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழக அரசியல் தமிழக பார்ட்டி தான் ஒர்க் அவுட் ஆகும், தேசிய கட்சிகள் ஒர்க் அவுட் ஆகாது. அப்புறம் இப்போ தேசிய கட்சி வந்து இந்தளவுக்கு ஒரு வளர்ச்சின்ற போது அது உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம். எங்களை போன்ற ஆட்கள் ஆய்வாளர்லாம் உன்னிப்பாக பார்க்கணும். எந்த அடிப்படையில் வந்து வாக்குகள் மாறுது, யார் ஆதரவு கொடுக்குறாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை மாறுது, எந்த அடிப்படையில் வருது அப்படின்னா அவருடைய பேச்சுக்கள் செயல்கிற விஷயம் உன்னிப்பாக கவனிக்கிற போது தான் அந்த விஷயங்களை பதிவு பண்ணுற போது தான் இவங்க ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நான் ஆதரவில் இல்லை. அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற போது அதை நான் விரும்பக்கூடிய நபர் ஒன்று, அவ்வளோதான். இல்லை சொல்ல 25 ஆண்டுகள் அந்த ஆய்வில் இருக்கும்போது திமுகத்துக்கு மறுபடியும் பார்த்தாச்சு, இந்த 2 பேரை தாண்டி மாற்றம் வந்துடாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் நானும் ஒருத்தன். அப்படி வருகிற போது அந்த மாற்ற அரசியல் கான்செப்ட் இருந்தால அவர் உன்னிப்பாக கவனிச்சனால நான் பேசப்பட்டதால ஆதரவுல சொல்லிட்டாங்க. இதுதான், வேற ஒன்றுமே இல்லை. நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம். மக்கள் மத்தியில் இதுதான் கள ஆய்வில் மக்கள் சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்குது. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி அன்பு தாய் உறவுகளுக்கு. Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.